நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ஆரம்பமாக இறைவணக்கம் பாட இசைக்கு ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா. முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா. உருகாதா மனம் உருகாதா முருகா உருகாதா மனம் உருகாதா. முறை கேளாயோ குறை தீராயோ மான்மகள் வள்ளிய மணவாளா. உருகாதா மன உருகாதா. மறையே புகழும் மாதவன் மருகா மறையே புகழும் மாதவன் மருகா. மாயை நீங்க வழிதான் புதல்வா. அறுபடை வீடனோ அன்பர்கள் இதயமே. ஏ அறுபடை வீடனோ அன்பர்கள் இதயமே. அமர்ந்திடும் ஜோதியே நீ வருவா. அமர்ந்திடும் ஜோதியே நீ வருவாய். முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா. உருகாதா மன உருகாதா. ஜென்ம பாபவினை தீரவை பாரினில் ஜென்ம பாபவினை தீரவை பாரினில் தினமே பதாம்புஜம் தேடினோ. தவசீலா ஹே சிவபாலா. தவசீலா ஹே சிவபாலா. சர்வமம் நீயே ஜெயசக்தி வேலா. சர்வமம் நீயே ஜெயசக்தி வேலா. முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா. உருகாதா மன உருகாதா. உருகாதா மன உருகாதா. முருகா இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கின்ற பக்த கோடி அத்தனை பேர்களையும் எங்களது பாசப்பறவைகள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த 4ஆம் நாள் திருவிழாவில் நல்லதொரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு திருநெல்வேலி சந்திப்பு ஜங்ஷனில் உள்ள நம்ம ராஜேஷ் எலக்ட்ரிக்கல் அவர்கள் முன்வந்து உபயதாரர்களாக எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக செயல் அலுவலர் ஐயா ஜெகநாதன் அவர்களுக்கும் தக்கார் இரா முருகன் அவர்களுக்கும் தலபுராண வரலாற்றை நாள்தோறும் வழங்கி கொண்டிருக்கின்ற சொல்லின் செல்வர் ஐயா கந்தகுமார் அவர்களுக்கும் எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்மாக ராஜேஷ் எலக்ட்ரிக்கல் உபயதாரருக்கு எங்களுடைய பாராட்டு முகமாக அந்த பொன்னாடையை போற்றப்படுகிறது. ராஜேஷ் எலக்ட்ரிக்கலில் என்னை அறிமுகப்படுத்தி என்னுடைய நண்பர் பட்டிமன்றம் நடத்துகின்றார்கள் என்று சொல்லி எங்களை அறிமுகம் செய்த என்னுடைய ஆறுயிர் நண்பர் எஸ் பரமநாயகம் அவர்கள் பாளையங்கோட்டை அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு இந்த பொன்னாடையை கந்தகுமார் சார் வாங்க.
ஐயா கந்தகுமார் சார் அவர்கள் இந்த பொன்னாடைய ராஜேஷ் எலக்ட்ரிக்கல் சார்பாக அவர்கள் சார்பாக நண்பர் பிரம்மநாயகத்துக்கு அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராஜேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ், வீட்டை நீங்கள் கட்டுங்கள், ஒளியை நாங்கள் தருகிறோம். ராஜேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ், ராஜா பில்டிங், திருநெல்வேலி ஜங்ஷன். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு வித்திட்டவர் ஐயா கந்தகுமார் அவர்களுக்கு எங்களது பாசப்பறைகள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டுகிறோம். எங்களது பட்டிமன்ற குழுவின் தலைமை பேச்சாளர் என்று கூட சொல்லலாம். ஆனால் பொருணை பாலு அவர்கள் சிறப்பாக பேசக்கூடியவர். நீங்கள் அடிக்கடி இந்த மேடையில் அதிக நாள் பார்த்துருக்கலாம். சிறந்த ஒரு நகைச்சுவையாளர். அவர்களுக்கு ராஜேஷ் எலக்ட்ரிக்கல் சார்பாக அண்ணன் எஸ்பி அவர்கள் இந்த பொன்னாடையை போட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாசப்பறவை பட்டிமன்ற குழுவின் ஒரு அங்கமாக திகழக்கூடிய என் அன்பு தம்பி, வானொலி நேயர் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், அகில இந்திய வானொலியின் விளம்பர பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நல்ல பேசக்கூடிய திறமைசாலி வண்ணை ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் நிகழ்ச்சியில் சிறந்த பேச்சாளராக தமிழ் ஆசிரியர், மாதித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் வை சிவசங்கரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்களது பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்ற உத்தண்டம் அவர்கள் சிறந்த ஒரு பேச்சாளர், நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவர் யோகிங்கிற பேரில் சில கவிதைகள்லாம் எழுதி வெளியிட்டுக்கிட்டு இருக்கார், புனைப்பெயரில் யோகின்னு. அவர்களுக்கும் இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. இந்த விழாவின் நாயகனுமாக நல்லதொரு தீர்ப்பை தரக்கூடிய நடுவராக விட்டிருந்து எங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாசப்பறவையினுடைய அமைப்பாளர், வாசிகு வளர்கல்வியினுடைய அமைப்பாளர், சிறந்த சமூக சேவகர், அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய நடுவர் உக்கரங்கோட்டை மணி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். இன்றைய சஷ்டி 4ஆம் நாள் திருவிழாவில் இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கின்ற பக்த கோடிகள் உங்கள் அத்துணை பேரையும் எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகளை வந்த வணக்கத்தோடு வருக வருக என்று வரவேற்று வணங்குகிறேன். சென்ற முறை இதே கோயிலில் நான் பேச்சாளராக வந்திருந்தேன். தொடர்ந்து 2-3 வருஷமாக பேச்சாளராக பேசிக்கொண்டிருந்தேன். ஆண்டவனுடைய அருளால் இந்த வருஷம் நான் நடுவராக அமர்ந்திருக்கின்றேன். பிழை ஏது இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் கன்னி பேச்சாளர் நடுவராக அமர்ந்திருக்கிறதில்ல. மற்றபடி பேச்சாளராக நிறைய பேசியிருக்கேன். அதனால் பிழைகள் இருந்தால் பொறுத்தள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல ஒரு தலைப்பு இன்னைக்கு. வாழ்க்கையில் நிறைந்த நிம்மதியை தருவது ஆண்டவனுடைய அருளா அவன் வழங்கும் பொருளான்னு தான் இன்றைக்கி தலைப்பு. ஆனால் ரெண்டுமே நமக்கு அருளும் ஆண்டவன்கிட்ட தான் வரணும், பொருளும் ஆண்டவன்கிட்ட தான் வரணும். ஆனால் ஆண்டவன் வழங்கக்கூடிய பொருளில் அதிக நமக்கு நிம்மதி இருக்குதா, இல்லை ஆண்டவனுடைய அருளே போதுமா நமக்கு? இதுதான் இன்றைக்கி ஒரு சின்ன கருத்து வாதம். ஆனால் ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது.
ஆண்டவனுடைய அருள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக என் அருமை தம்பி வண்ணார்பேட்டை ஜெயராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக சிவசங்கரன் ஐயா அவர்கள் தமிழாசிரியர், அவரும் அருள் தான் சொல்கிறார். அதெல்லாம் கிடையாதுயா, என்ன அருள், பொருள் இல்லைன்னா அருள் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்வாதம் பண்ணுவதற்காக, அப்போ தான் அவங்களுக்கு காரசாரம் இருக்கணும் பார்த்தீங்களா. அதுக்காக அண்ணன் புறனை பாலு அவர்கள் பொருள்தான் முக்கியம், ஆண்டவனுடைய அருள் இருந்தாலும் பொருள் ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. தம்பி உத்தண்டம் அவர்கள் நிறைய கவிதையெல்லாம் எழுதி வெளியிட்டுருக்கார். நல்ல சிறந்த ஒரு பேச்சாளர். அவர் பேசும்போது நீங்கள் கேட்கலாம், நல்லா பேசுவார். சிறந்த முறையில் பேசக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர்கள் இவர்கள். என்னென்னா பக்தி தான் பண்பாடு தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு தேவை ஆண்டவன் அருள் வேணும். ஆனால் சாப்பிடாம பேச முடியாதுல்ல, பணம் தேவைப்படுது. ஒரு பையன் வந்து பசியோடு போய் திருடிடுறான். திருட்டுத்தனம் பண்ண பையனை அவங்க அம்மா கண்டிக்கலை, இந்த பையனை அப்படியே விட்டுட்டாங்க. அவன் சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணி பெரிய திருட்டுக்கு போயிட்டான். கோர்ட்டில் அவனுக்கு மரண தண்டனை வரைக்கும் போயாச்சு. அப்போ அந்த ஜட்ஜி கேட்குறாரு, எப்பா உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னாரு. நான் எங்கள் அம்மாட்ட ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னா. ஜட்ஜி பார்த்தாரு, சரிப்பா உங்கள் அம்மாட்ட போய் நீ ஒரு நிமிஷம் பேசிட்டு வான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாரு. இவன் அம்மா காது பக்கத்தில் ஏதோ சொல்ல போனான். அந்த அம்மாவும் காதை கொடுத்து என்னப்பா அப்படின்னாங்க. அவன் அம்மா காதை கடிச்சிட்டான். ஏன்னா நான் சின்ன தவறு சின்ன திருட்டு செய்யும்போதே அன்றைக்கி நீங்கள் கண்டிச்சிருந்தா இவ்வளோ பெரிய குற்றத்துக்கு நான் ஆளாயிருக்க மாட்டேனே. இதுக்கெல்லாம் என் தாய் தான் அன்றைக்கி வளர்ப்பு முறை சரியில்லைன்னு சொல்லி அந்த அம்மாவோட காதை கடிச்சிட்டானான். இப்படி தான் சொல்கிறான். அதுக்கு தான் அந்த கவிஞன் சொல்கிறான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலேன்னு சொல்கிறான். ஆண்கள் வந்து பொருளை தேடி தேடி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நமக்கு பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் என்றைக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பிள்ளை தான். பிள்ளைகளை என்ன படிக்காங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் அம்மாக்கள் செய்யக்கூடிய வேலைகள். பொருள் ஈட்டுதலே நம்ம இருக்கக்கூடியது ஆண்களாக இருக்கோம். அப்போ அதனால தான் அவன் சொல்கிறான், எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாக தான் அன்னை வளர்ப்பிலே இருக்குது. இப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் கூட வால்மீகி என்ன பண்ணார், வால்மீகி அவர் சின்ன சின்ன திருட்டுகளாக செஞ்சு பெரிய திருட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு திருமணம் ஆயாச்சு, குழந்தை குட்டியெல்லாம் ஆயாச்சு. அப்போ திரும்பவும் அந்த திருட தொழிலை விடாமலே நடத்திக்கிட்டு இருக்காரு. நாரத முனி வந்து அதை பார்த்துட்டு இருந்துட்டு இந்த பையனை எப்படியாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் மாறு வேஷத்தில் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்காரு. இதே இவர் வந்து ரத்னகராக இருக்கார். அப்போ ரத்னகராக இருந்துக்கிட்டு அந்த பாதையில் போகிற ஆள்கிட்ட வழிப்பறி அடிக்கிறார். வழிப்பறி அடித்த உடனே இந்த இவர் சொல்கிறார், நாரத முனி சொல்கிறாரு, எப்பா நீ யார், எதுக்காக திருடுறான்னாரு. ஐயா எனக்கு வேறு வழி கிடையாது, நான் திருடுனா தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஜீவனாம்சம் கழிக்க முடியும். எங்கள் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எனக்கு மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. இவங்களெல்லாம் நான் காப்பாற்றுறதுக்கு நான் திருடித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் நான் திருடுறேன். நான் திருடி கொண்டு போய் கொடுக்குற காசில் தான் அவங்களே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த ரத்னகர் சொல்கிறார். அப்போ நாரதமுனி சொல்கிறாரு, எப்பா நீ இப்படி திருடிக்கிட்டு இருந்தேன்னா உன் மகிழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மாலாம் உன்னுடைய கஷ்டத்தில் உன்னுடைய பாவத்தில் அவங்க பங்கெடுப்பாங்களான்னு நீ நாளைக்கு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறார். இவன் போகிறான், அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறான், நான் சம்பாதிச்சு கொடுக்குற திருட்டு பணத்தில் நீங்கள்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, நான் நாளைக்கு எனக்கு பாவத்தை அனுபவிச்சோம்னா அந்த பாவத்தெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிடலான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுடைய கடமை வந்து நீ உன்னுடைய கடமை செய்த, நான் பெற்றேன் வளர்த்தேன், நீ இப்போ உன் கடமை செய்த, பெற்ற தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணாலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், நீ திருடி கொடுத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவோம், உன்னோட பாவத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோன்ட்டான். உடனே அவர் வந்து நாரத முனிகிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொன்னபடி என் பாவத்தில் அவங்களாம் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் பாவம் எனக்கு மட்டும்தான் சேரும்,
மகிழ்ச்சி அவங்களுக்கெல்லாம் சேர்ந்துக்கிடுது. அதனால் இந்த திருட்டு தொழிலை விட்டுறது என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிச்சிட்டு தான் அவர் தவம் இருந்து, அப்படியே ரொம்ப காலம் தவம் இருந்து இறைவனுடைய ஒளி அருள் அவர் மேலே பட்டு அவர் என்னவா மாறுறாரு, வால்மீகியாக மாறி பெரிய காவியம் ராமாயணத்தை படைக்கிறார். பொருள் ஈட்டனுங்கிற எண்ணத்தில் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டார். வேற ஒன்றும் இல்லை. கேரளாவில் இப்போ சமீபத்தில் நடந்த செய்தி எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு வழிப்போக்கில் ஒரு மரத்தில் ஒரு அட்டையை எழுதி போட்டிருக்கு, என்னுடைய 50 ரூபாய் தவறி விட்டது, யாராவது கண்டெடுத்தால் தயவு செய்து இந்த முகவரிக்கு கொண்டு வந்து கொடுங்கள், என் கண் பார்வை கிடையாது, எனக்கு என்னையால் வந்து வாங்க முடியாது, இந்த 50 ரூபாய் கண்டெடுத்தவங்க கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு அட்டையில் எழுதி ஒரு மரத்தில் தொங்க விட்டுருக்கு. ஒரு ஆள் அதை பார்த்துட்டு நேராக அந்த அட்ரஸ் அந்த முகவரியை கேட்குறாரு, ஐயா அந்த முகவரி எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னேன், இந்த இறக்கத்தில் அப்படியே போனீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்குது, அதில் தான் அந்த அட்ரஸ், அந்த வீட்டினுடைய முகவரி தான் சொல்கிறாங்க. இந்த ஆள் இறங்கி போகிறாரு. அங்கே ஒரு வயசான பாட்டி, கண்ணு தெரியாத பாட்டி, ரொம்ப வயசாகி முதுமையில் அந்த ரொம்ப ஒரு குறுகின உடம்போடு இருக்காங்க. இவர் போய் சொல்கிறாரு, ஐயா அம்மா பாட்டி உங்கள் 50 ரூபா கீழே கிடந்துச்சு, நான் தான் எடுத்துகிட்டு வரேன், இதை வாங்கிக்கங்கன்னு கையில் கொடுத்தாப்புல. அந்த அம்மா சொல்லிச்சு, தம்பி இதோட 7வது ஆள் நீ வந்து கொடுக்குற, நான் 50 ரூபாய் தொலைக்கலை, யாரோ எழுதி போட்டிருக்காங்க, அதை பார்த்து நீ இது 7வது ஆளாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க, இந்த ரூபா எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனால் இவர் அதை ஏற்றுக்கிடலை. இவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வந்துட்டேன், அதனால் இந்த பணத்தை வாங்கிக்கிடுங்க, உங்கள் பணம் தான், நான் கீழே கிடந்து தான் எடுத்தேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த அம்மா மறுக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, தம்பி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும், போகும்போது அந்த மரத்தில் இருக்க அட்டையை எடுத்து கிழிச்சு தூர போட்டுரு. நிறைய ஆட்கள் அதை பார்த்து எனக்கு உதவி செய்ய வர்றாங்க, எனக்கு பொருள் வேண்டாம், எனக்கு ஆண்டவனுடைய அருள் இருந்தால் போதும்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. இது மனசாட்சி உள்ளவர்கள் அந்த 50 ரூபாயை கீழே கடந்து எடுத்தாங்களோ இல்லையோ, இந்த முகவரியில் உள்ளவங்களுக்கு கண் பார்வை இல்லை, இந்த ரூபாய் தவறி விட்டது, இதை எடுத்து நான் பாருங்க, இந்த செல்போன் தவறிட்டுன்னு சொல்லி யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க, இங்கே இருக்குது. இதுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அதுக்கு அந்த இறைவன் தான் அந்த நல்ல மனசை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்படிலாம் எல்லாருக்கும் நல்ல மனசை இறைவன் கொடுத்துட்டான்னு சொன்னால் குற்றங்கள் இந்த நாட்டில் நடக்காது. உங்களுக்கு நம்ம ஃபுட்பால் இருக்குறங்க, பந்து, கால் பந்துன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த பந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஏற அடித்து அந்த ஏற பூரா வாங்கி வச்சுக்கிடும், அது வெளியே விடாது. புல்லாங்குழல் இருக்குது பாருங்க, அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஏற ஃபுல்லாக வாங்கி ஒரு இசை வடிவத்தில் வெளியிடும். எல்லாரும் புல்லாங்குழலை ரசிப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வணங்குவாங்க. ஃபுட்பால் இருக்கக்கூடிய கால்பந்து இருக்கக்கூடிய எல்லாரும் உதைப்பாங்க. இதே மாதிரி செல்வத்தை அதிகமாக சேர்த்து தனக்குத்தானே வேண்டும் என்று வைத்து கொண்டு இருந்தால் அந்த கால்பந்து எப்படி உதைப்படுகிறதோ அது மாதிரி உதைப்படத்தான் செய்யணும். ஆனால் வாங்கினதில் தனக்கு போக மீதி அப்படி வெளியிட்டு மக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த செல்வத்தை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள். அந்த புல்லாங்குழலுக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை நமக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்கார்கள். நானே பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, எங்கள் அணியில் பேச அருமையாக பேசக்கூடிய பேச்சாளர்களாக இருக்காங்க, அவங்களெல்லாம் பேச சொல்லி ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் எல்லோரும் மேடையின் முன்பாக வந்து பார்த்து கைத்தட்டி ரசித்தாலே அது எங்களுக்கு பெரிய சொத்து, பெரிய கோடி கிடைச்ச மாதிரி தான். அந்த ஒரு உற்சாகத்தோடு இன்னொரு டானிக் சாப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். சரி, எங்களுடைய அணியினுடைய பொருள்தான் ஆண்டவனுடைய அருள்தான் முக்கியம் என்று சொல்லி பேசுவதற்காக அருமை தம்பி வண்ணை ஜெயராஜ் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் கரகோஷத்தோடு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், வல்லோன் பொருள் குவிக்கும் தனியுடைமை, வல்லோன் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி எல்லோரும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அருள்மிகு பாளையம் சாலையகுமாரசாமி கந்தசஷ்டி திருவிழாவின் முன்னிட்டு இங்கே அருமையாக 4ஆம் நாள் திருவிழாவை எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற அந்த கோவில் நிர்வாகிகளுக்கும்
எங்களுக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிற ராஜேஷ் எலக்ட்ரிக்கல் திருநெல்வேலி ஜங்ஷன் அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக அமர்ந்திருக்கின்ற உக்கரன்கோட்டை மணியன் அவர்களுக்கும் எதிரணியிலே உட்காந்துக்கிட்டு சும்மா பொருள் தான் வேணும்னு பேசி வந்திருக்கக்கூடிய பொருணை பாலண்ணனுக்கும் உத்தண்டம் அவர்களுக்கும் எனது அணியிலே இறைவனுடைய அருள் இருந்தால் பொருள் தானாகவே வரும் என்று என்னோடு பேச வந்திருக்கின்ற தமிழாசிரியர் சிவசங்கரன் அவர்களுக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது இந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு என்ன? முதல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை இறைவனுடைய அருளா அல்லது பொருளா அப்படிங்கிறது தான். மனிதனுடைய வாழ்க்கைக்கு திருப்தியான வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு இருந்தால், ஏன்னா இன்றைக்கி அப்படி கூட வைக்க முடியாது. இன்றைக்கி யாரையுமே திருப்திப்படுத்த முடியறதில்ல. ரொம்ப தூரம் போக வேண்டாம், ஒவ்வொரு குடும்பத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிடுங்க போதும், வெளியில் எங்கேயுமே போக வேண்டாம். வீட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொண்டாட்டிமாரை திருப்திப்படுத்த முடியாத முதல்ல நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். என்ன தான் சம்பாத்தியம் பண்ணி போட்டாலும் சரி தான், எவ்வளோ தான் வாங்கிட்டு போனாலும் சரி தான், வீட்டில் மதிப்பு மரியாதையே கிடையாது. வாரும் போரும் இந்த மாதிரி வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் நடந்துருக்குது. நடுவர்கள் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ சங்கங்கள் கேள்விப்பீங்க. இப்போ சமீபத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம், ஒரு சங்கமே வச்சுட்ருக்கான். என்னையா இதுக்கு ஒரு சங்கமா, என்னையா இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க பெரிய விளக்கமும் சொல்கிறாங்க. நடுவர்களே, அங்கே அந்த சங்கம் இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அதில் 100 பேர் உறுப்பினராக வேறு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் வேறு. என்னையா இது இந்த கொடுமை அளவுக்கு நாட்டில் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கா? ஏன் அவ்வளோ பிரச்சனை? வீட்டில் எல்லார் வீட்டிலேயும் தான் சண்டை நடக்கு, பிரச்சனை இருக்குது, அதுக்காக இப்படி சங்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அது அப்படித்தான் தம்பி, என்ன செய்ய சொல்லுதிய, உங்களுக்கு என்னமோ அப்படிங்கப்ப. சரி, இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஒரு 76 பேர் கையெழுத்திக்கிட்டாங்க. ஏப்பா இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சரி, நான் கையை கீழே போடுங்க. குறையாக பாதிக்கப்பட்டவர் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு 23 பேர் கையை தூக்கிட்டாப்ல. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் 2க்குமே கையை தூக்கலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இவர் எதுக்கு சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தார்? ஒரு மனைவியால் பாதிக்கப்படலை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா என்னென்ன நீங்கள் பாதிக்கப்படவே இல்லையா, பிற எதுக்குன்னா சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க தம்பி, நேற்று என் பொண்டாட்டி போட்டு அடித்து அடியில் துவைச்ச தவையில் 2 கையும் தூக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நடுவர் அவர்கள் இன்னைக்கு நீங்கள் பார்வையாளர் தானே போனீங்க? பார்வையாளராக உறுப்பினராக போகலையே. அதில் உறுப்பினராக சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன். இன்றைக்கி அந்த நிலைமை தான் இன்றைக்கி குடும்பத்தில் போய்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களை என்றைக்குமே சரி திருப்திப்படுத்தவே முடியாது. வீட்டில் இருக்க பொண்டாட்டியும் சரி தான், குழந்தைகளையுமே சரி தான். ஏன் அந்த ஆசிரியர் படுத்த பாட்டை பாருங்க, பள்ளிக்கூடத்தில் மாணவன் இத்தனோடு பையன் அவன் படுத்துகிற பாட்டு இருக்கு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் அறிவியல் வச்சார் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த போர்டில் பறவைகளுடைய கால் படத்தை பூரா ஒட்டிக்கிட்டு ஒரு பையனை எழுப்பிச்சு, தம்பி எந்திப்பா, இந்த பறவைகளுடைய கால் பார்த்துட்டு ஏதாவது ஒரு பறவையோட பேரை சொல்லு அப்படின்னாரு. அவன் ஊற்று பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னா. ஏடா நல்லா பாட்டா, நீ 5 பேரையும் சொல்ல வேண்டாண்டா, ஒரே ஒரு பறவைக்காவது நீ பேரை சொல்கிற அப்படின்னாப்ல. அவன் ஊற்று பார்த்துட்டு திருப்பி ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னா. ஏடா நல்லா பாட்டா, காலில் சவ்வுலாம் இருக்குடா, அது சின்ன சாதாரணமாக சொல்லிடலாமாடா, வாத்துடா, அது கூட தெரியல அப்படின்னாரு. எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்ட்டான். உடனே உன் பேர் என்ன பேட்டா அப்படின்னாரு. நீர் படிச்சிருக்கீங்களா? என் காலை பார்த்து என் பேரை சொல்லும். நடுவர் அவர்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அந்த பாடுபடுத்திருக்காங்க. இன்னொரு பொட்ட பிள்ளைகளும் அப்படி தான் பார்த்துருங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டால் தெரியும், சிவசங்கரன் சார் அதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு பையனை கூப்பிட்டு, ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை சொல்லி நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா வர போகிறீங்கன்னு சொல்லுங்கடான்னு கேட்டுருந்தாப்புல. ஒரு பையன் எந்திரிச்சான், அவன் பேர் அருண். எந்திரிச்சிட்டு, சார் எனக்கு இந்த அண்ணாமலை படத்துலையும் படையப்பா படத்தில் சூரியவம்சம் படத்துலாம் ஒரே பாட்டில் பெரிய பணக்காராக பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும் சார் அப்படின்னு சொல்லலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட், அதுக்காக நீ நல்லா உழைச்சேன்னா, நல்லா படித்து உழைச்சேன்னா நீ நிச்சயமாக வந்துடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா சாந்தி நீ எந்திமா, நீ என்னமா வரப்போகிற எதிர்காலத்தில் அப்படின்னாப்ல. அருணுக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறேன் அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு இந்த பணம் படுத்துகிற பாடு பிள்ளைகளையே இந்த பாடு படுத்திக்கிட்டு இருக்கு. தம்பி ஒன்றே இந்த இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டாலே என்னத்தையா சொல்லி போடுதாங்க. இப்படி தான் பார்த்துக்குங்க, ஒரு மாணவர்கிட்ட, தம்பி நகரத்துக்கும் கிராமத்துக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்குற ஒரு வாத்தியார். அவன் சொல்லுதான், நாயை பிடிச்சிக்கிட்டு மனிதன் போனால் அது நகரம், நாய் மனுஷன் பின்னால் போனால் அது கிராமம்ங்க. பத்தியால எப்படி இருக்கு? அடா அக்கிரமமே. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையுமே சரிதான், மனிதனை பணம் தேவை. எதுக்கு தேவைன்னா கொஞ்சம் திருப்திப்படுத்திக்கிறதுக்காக. வீட்டில் ஒரு வாயல் சிலைக்கு போனால் ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பொருள் தேவை. பட்டு சேலை வாங்கி கொடுத்தா அவங்க கொஞ்சம் திருப்திப்படுத்திக்கலாம், நிறைவை அடைஞ்சு செய்ய முடியாது. நடுவர்களை இப்படியா பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த தெருவை கடந்து போகும்போது பூரா வீட்டில் புருஷன் முன்னாடி சத்தம் சிரிப்பு சத்தம் காட்டிக்கிட்டே இருக்கும். போகும்போது கேக்கன்னு பொண்டாடி சிரிப்பான், வரும்போது புத்தகம் கேக்கன்னு சிரிப்பான். என்னடா சரி லூசு குடும்பமாக இருக்குமா, இல்லை உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்காங்களா, ஒன்றும் புரியல. நாங்களும் சும்மா போய்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம். பார்த்துருங்க,
இது தொடர்கதையாகவே போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு நாள் வயிற்றுச்ச தாங்க முடியல. என்னடா ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வேற மயக்க பிடிச்சி ஊராக குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, நிம்மதி இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் புருஷன் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுச்ச ஒரு நாள் கூப்பிட்டேன். தம்பிங்க வாப்பா, என்ன நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் உங்கள்கிட்ட சண்டையே வராதாப்பா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அப்படி சந்தோஷமாக குடும்ப நடத்துக்கிற ரகசியத்தை தான் சொல்லி தொலைங்கப்பா, நாங்களாவது கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு அவன் சொல்லுதான். அடா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, எங்கள் வீட்லேயும் சண்டை நடக்கும். கோபத்தை என் பொண்டாட்டி பூரி கட்டை தூக்கிட்டு எரிவா, என் மேலே பட்டா அவா சிரிப்பா, படலைன்னா நான் சிரிப்பேன். கையில் கிடைச்சதை பூரா தூக்கி எரிவா, மேலே பட்டா அவா சிரிப்பா, படலைன்னா நான் சிரிப்பேன். இப்படித்தான் சிரிப்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாப்ல. தம்பி இப்படி தான் ஒரு ஆள் தெரியாதனமாக கேட்டார். சமையல் நல்லா இல்லை, பொண்டாட்டிகிட்ட குறை சொல்லுதாரு. என்னடி சமையல் பண்ணியிருக்க, சாணி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சாணி கட்டி மாதிரி நீ சமையல் இந்த குழம்பெல்லாம் கூட்டெல்லாம் வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே அவன் அந்த அம்மா பதிலுக்கு சொல்கிறா, அட கடவுளே, இந்த மனுஷன் என்னெல்லாம் தின்னு பார்த்துருக்காரு அப்படிங்க. இப்படிப்பட்ட காலமாக இருக்கியா, நம்ம தான் ஏன் வாயடக்கி போனோம். இது கூட பரவாயில்ல, கல்யாணம் முடித்த புதுசில் என் ஃப்ரெண்டு பார்த்துக்கிடுங்க. கல்யாணம் முடித்த புதுசில் அவன் கல்யாணம் முடித்ததே ஒரு ஜாலியான கதை தான். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு அலைஞ்சான், அழகாக பாட்டு படித்தான். மேற்காலே போகின்ற மேகங்களே, மண்ணில் வாருங்களே, மழை தாருங்களே, உடல் சூடாச்சி பாருங்களே, மலை மேகம் நீயாகவா, மடி தேடி நானாகவா அப்படின்னு அழகாக பாட்டு பிடிச்சி காதல் பண்ணினான். கல்யாணம் முடிச்சு அடுத்த வருஷமே அதே ஆள் படிக்கிறான் பாருங்க. ஒரு முன்னு முடிச்சாலே முட்டாள ஆன கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ளே, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே அப்படிங்க. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது ஒரு திருப்தி, இந்த பையன் நல்லா வேணும், இவனை வச்சு குடும்பம் நடத்தலான்னு தானே நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் இப்பவும் அவன் நல்லா சம்பாத்தியம் பண்ணி போட தானே செய்தான். ஏன் அவனை பாடாப்படுத்துகிற? இது பரவாயில்ல. இன்னொரு ஃப்ரெண்டு அவன் கதை ரொம்ப கொடுமை. என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் முடித்த புதுசில் அன்னைக்கு அவன் பொண்டாட்டி, அதாவது இவன் குளிக்கும் போது பொண்டாட்டி அவனுக்கு சோப்பு போட்டு விடுவாய்யா. இவனுக்கு ஒரு ஆசை, நம்மளுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதா, நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம சோப்பு போட்டு விட ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. பாத்ரூமில் இருந்துக்கிட்டு பொண்டாட்டிக்காரி கூப்பிட்டா, என்னங்க கொஞ்சம் அங்கே வர முடியுமா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னாப்ல, பாதி சோப்பை நான் போட்டேன், மீதியை கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னாப்ல. இதாண்டா சான்ஸ்னு உள்ளே போனான். அங்கே பார்த்தா அவள் உட்காந்து நைட்டியை போட்டுட்டு துணிமணியை பூரா துவைச்சிக்கிட்டு இருக்கா, சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. ஏங்க எனக்கு குடும்பம் தொடர் பார்க்க போகணும் டிவியில், மீதி சோப்பை நீங்கள் போடுங்க, நான் போய் குடும்பத்தை பார்க்க போனேன், குடும்பம் எங்கே கூடி விளங்கும். தம்பி உங்கள் பேச்சை கேட்டுதான்னு நினைக்கிறேன். ஏதோ மேடையில் இப்படி பேசித்தான் ஒரு வாலிப பையன் என்ன செஞ்சான், அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுதான், எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகுதுடா, நீ கண்டிப்பாக நீ வரணுன்னா. உங்கள் பேச்சை கேட்டானா என்னமோ தெரியல அந்த பையன், உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வராமேடா இருக்க போகிறேன். அவன் பொண்ணு பார்க்க போகணும் வான்னு கூப்பிடுதான். நான் இவன் சொல்கிறான், உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு ஒரு அதில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை இல்லையாடா, நான் கண்டிப்பாக நான் உன் கூட வருவேன் அப்படிங்க. அப்போ கல்யாணம் முடித்தாலே கஷ்டம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்படி தான் ஊரில் மேடை போட்டு பேசிட்டு இல்லையா நடுவர்களே. அப்போ இதுக்கு தான் நான் நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிற கதையை அப்போ நிறையா வீடுகளில் புருஷ மாடலில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கா நடுவர்களே. ஒருத்தர் அப்படி தான், நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்படி உள்ளே கூட அவன் வீட்டை அப்படியே கிராஸ் பண்ணி போனாப்புல, அப்படியே சிரித்தான். என்னப்பா ஒன்று உன் பொண்டாட்டியை பார்த்து சிரி, இல்லை என்னையை பார்த்து சிரி, தனியாக சிரிக்க என்ன விஷயம் அப்படின்னா, இல்லைப்பா துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அதான் சிரித்தேன் அப்படின்னா. நடுவர்களே, பொண்டாட்டியை தும்போன்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி குடும்பம் சீரழிஞ்சு சின்னப்படம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள எங்கே கூட திருப்திப்படுத்த? குடும்பத்தில் நிம்மதியாக வாழணும்னா முதல்ல ஆண்டவங்கிட்ட போய் அருளை வேண்டணும். பாருங்கள், 2 பேரும் பட்டிமன்றம் பேசுறதுக்கு வரதுக்கு முன்னால் குடுக்குடுன்னு அந்த பொருணை பாலனா உள்ளே கூட்டு போனார். ஏன்னா என்ன நடுவர் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அட இறப்பா கொஞ்சம், ஏன்னா நடுவர் வரட்டும் இருங்கண்ணே, நான் குடுக்குடுன்னு உள்ளே போனார். என்ன வேண்டுனார் தெரியுமா கடவுட்ட? உண்மையே சொல்லுதாங்க, அவர் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். சாலைக்குமாரசாமிகிட்ட போய் அவர் நன்றி சொல்லி மன்றாடி அருள் கேட்டு வந்து என்ன தெரியுமா, போன வருஷத்து வரைக்கும் இந்த சஷ்டி திருவிழா வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 50 மேடைகளை தாண்டிட்டேன், சாலைக்குமாரசாமி அருளால் நான் தாண்டிட்டேன் அப்படின்னாரு. உண்மையாக இல்லையா என்ன பாலனை? நிச்சயமாக அந்த அருள் வேணும். நடுவர்களே இது மட்டும் இல்லை பார்த்துக்கிடுங்க, குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளோ சம்பாதிச்சு போட்டாலும் பொண்டாட்டியை திருப்திப்படுத்த முடியாது இல்லையா. இப்படி தான் ஒருத்தன் பாவம் ரொம்ப நொந்து போயிட்டான், அடி மீதி தாங்கி ஏச்சி பேச்செலாம் தாங்கி அவன் ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அப்படியே ஒரு கோயில் பக்கமாக போயிட்டான். கொஞ்ச நேரம் நிம்மதியாக போயிட்டு வரும்ட்டு அங்கே ஒரு சாமியார் உள்ளே உட்காந்துருந்தார். அவரை பார்த்தா நல்ல முற்றும் நல்லா தெரிஞ்சு நல்ல ஒரு புத்திமதி சொல்லக்கூடிய ஆள் மாதிரி தெரிஞ்சுது. சாமி, என் வீட்டில் என் பொண்டாட்டிக்கு எனக்கும் ஒயாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, நான் 10,000 கொடுத்தாலும் சண்டை போடுதா, 20,000 கொடுத்தாலும் சண்டை போடுதா, சம்பளம் வாங்கி கொடுத்தாலும் சண்டை போடுதா, கிம்பளம் வாங்கி கொடுத்தாலும் சண்டை போடுதா, வீட்டில் நிம்மதியே இல்லை, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டான்.
உடனே அவர் அழகாக சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, நீ நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோ செம்மண் காட்டில் விளைஞ்ச சிகப்பு விழுந்த உழக்கப்படாமல் ஒரு பக்கம் அளந்து அடிப்பாகம் தைக்காத அகலமான துணிப்பையில் போட்டு வேறே இல்லாத வேப்ப மரம் குழுந்த விரல் படாமல் பறித்து உலக்க இல்லாத உரலை குப்பரை போட்டு இடித்து புறங்கையால் வலித்து நாக்குப்படாமல் நிற்கிட்டா நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னார். இவன் பார்த்தான், சாமி நானே ஒரு விளங்காதப்பையா, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொன்னால் எனக்கும் கொஞ்சம் விளங்கும். என்ன நீங்கள் செம்மண் காட்டில் போய் சிகப்பு விழுந்தீங்க, சிகப்பு கலரில் என்றைக்கு விழுந்துருந்துச்சு, அதுவும் உலக்கப்படாமல் ஒரு பக்கம் அளக்க சொல்லுதியில் அடிப்பாகம் தைக்காத துணிப்பையில் கொண்டு தட்ட சொன்னால் அது எப்படி கூட நிற்கும், வேறே இல்லாத வேப்ப மரம் எந்த ஊரில் இருக்குது, இப்படிலாம் விளங்காத கதையெல்லாம் சொல்லுங்க, ஏதாவது விளக்கமாக சொல்லி நான் நிம்மதியாக சந்தோஷமாக பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தணும், அதுக்கு ஏதாவது நல்ல காரணம் சொல்லுங்க. எங்களுக்கே விளங்கலை, எனக்கே விளங்கலை, திரும்ப சொல்லுங்க ஐயா, விளக்கமாக சொல்லுங்க ஐயா. நடுவர் அவர்களே, செம்மண் காட்டில் விளைஞ்ச சிகப்பு உளுந்து இந்த ஊர்ல உண்டா? உலக்கப்படாமல் ஒரு பக்கம் அளக்கணும். சரி, உலக்கப்படாமல் அளந்துருவீங்களா? அளக்க முடியாது. அதை அளந்து அடிப்பாகம் தைக்காத அகலமான துணிப்பையில போடணுமா? அப்போ ஒளிவில போவோம், போட முடியாது. வேறே இல்லாத வேப்ப மர கொழுந்த விரல் படாமல் பறிக்கணுமா? அதுவும் பறிக்க முடியாது. உலக்க இல்லாத உரலை குப்புரை போட்டு இடிக்கணுமா? குப்புரை போட்டு இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காத. புறங்கையால் வலிச்சு நாக்கு படாமல் நக்கீரடா நீ நிம்மதியாக இருக்கலான்னாரு. என்ன ஐயா சொல்லியிருக்காரு, குழப்புதாரு. உங்களுக்கு ஐயா புரியுதா இருக்காது? விளங்காத பையா, எனக்கே விளங்கலை, உங்களுக்கு எங்கே விளங்க போகுது? நடுவருக்கு தான் அவன் சொன்னான், சாமி நிம்மதியாக வாழறதுக்கு வழியை கேட்டால் நீங்கள் இப்படிலாம் சொல்ல, ஏதாவது சுருக்கமாக சொல்லுங்கள் சாமி. நான் உடனே அவர் சொன்னார், சரிப்பா உனக்கு நாலடியார் மாதிரி நீட்டி சொன்னால் உனக்கு விளங்காது, ஷார்ட்டாக திருக்குறள் மாதிரி சொல்லுறாரு, அப்படி நச்சுன்னு நறுக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா. அவர் அழகாக சொன்னார், 20 கிலோ கல்லை இடுப்பில் கட்டிக்கிட்டு கழுத்தளவு தண்ணியில் 1/4 மணி நேரம் முங்கிட்டா நீ நிம்மதியாக இருக்கலான்னாரு. இடுப்பில் என்ன சொல்லியா? 20 கிலோ கல்லை இடுப்பில் கட்டிக்கிட்டு கழுத்தளவு தண்ணியில் 1/4 மணி நேரம் முங்கி இருக்கணும். அதோட கதை முடிஞ்சிடும், நிம்மதியாக இருந்துடலாம், வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிடும். ஆமாம். அவன் சொன்னான், சாமி உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் வீட்டில் தான் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் மிக்ஸி வாங்கிட்டு வா, கிரைண்டர் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, பட்டு சேலை வாங்கிட்டு வான்னு தொண தாங்க முடியலன்னு எவ்வளோ கொண்டு வாங்கி போட்டாலும் 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா 20,000 ரூபாய்க்காக்கா, 20,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா 30,000 ரூபாய்க்காக்கா, நிம்மதியே இல்லை, நிம்மதியாக வாழறதுக்கு வழியே சொல்லுங்கன்னு கேட்டால் இப்படி சாகிறதுக்கு வழியே சொல்லிங்களேன்னு. அவர் சொன்னார், அந்த வழி தெரிஞ்சிருந்தா 22 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன்டா சாமியார் வரப்போறேன்னாரு. ஓஹோ, கல்யாணம் முடிச்சதுல சாமியார் வந்துட்டாரோ? நடுவர் அவர்களே, குடும்பத்தில் பட்டு அவர் வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சு ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் போய் நெடுஞ்சான்கடையாக விழுந்து, சாமி எனக்கு ஒரு நல்ல ஒரு அருள் கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுங்க சாமி, என் வீட்டில் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நான் நிம்மதியாக என் பொண்டாட்டி பிள்ளைகளோட குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் கடவுள்கிட்ட போய் அருளை காப்பானா பொருளை காப்பானா? இதையே விட்டுருங்க. இங்கேருந்து நம்ம ஒரு ஜங்ஷன்லேருந்து பாளையங்கோட்டைக்கு போகணும், அப்படி பஸ்ஸில் ஏறிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருள் கிடைக்கிறது, அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எவனும் பேச மாட்டான். ஏன்னா அங்கே காசு கொடுத்தா போகணும். அதனால் அங்கே தேவையான இடத்துல கொஞ்சம் திருப்திப்படுத்துவதற்காக காசு பணம் தேவைப்படுது. இவன் இந்த சாமியார்ட்ட போய் பார்த்து கேட்டான் பார்த்தீங்களா, சாமியார்ட்ட கேட்டு கோவிலுக்கும் போயிட்டான். கோவிலில் போய் சாமியார்ட்ட போய் அருள் கேட்டான். கடவுளுக்கும் தெரிஞ்சிருக்கு இவனுக்கு அருள் எந்த மாதிரிலாம் கொடுக்கணும், எந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, எப்படி கொடுத்தா இவனுக்கு நல்லா இருப்பான்னு கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு. இவன் நேராக கடவுள்கிட்ட போய், சாமி எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லி நின்னான். கடவுளை முன்னாடி வந்துட்டார். வந்துட்டு, தம்பி உனக்கு என்ன வர வேணும் கேளப்பா அப்படின்னாரு. இவன் கொஞ்சம் யோசித்தான், நம்ம முதல்லையே இந்த பொண்டாட்டியை திருத்தமாக எதுவும் கேட்ட கவரில் கடவுள் கொடுக்காம போயிட்டாருன்னு என்ன செய்யறது, நம்ம கொஞ்சம் வில்லங்கமாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி எனக்கு இந்த மாதிரி திருநெல்வேலியிலேருந்து திருப்பதி வரைக்கும் போகணும், சாமியை கும்பிடணும் அப்படின்னா எனக்கு 3 நாள் ஆயிடுது, கம்பெனிக்கு லீவ் போட்டு போக வேண்டியிருக்கு, பிள்ளைகளுக்கு லீவ் போட்டு போக வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட செலவாயிருது, 3 நாளுங்கும் போது சாப்பாடு செலவு தங்குற செலவு அதிகமாயிருது, அதனால் நான் திருநெல்வேலியிலேருந்து திருப்பதிக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிட்டு திரும்பி வர மாதிரி சூப்பராக மேம்பாலம் கட்டி கொடுங்க அப்படின்னா. அவர் உடனே சொன்னார், கிறுக்குப்பையில் நடக்கிற மாதிரி ஏதாவது கேள்டா, இங்கே திருநெல்வேலியிலேருந்து இங்கே பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது, அவ்வளோ டிராஃபிக்கு, ரோடு குண்டுங்குழியமாக கிடக்கு, பின்னால் 30 பேர் ஆரணம் அடிச்சுட்டு வரான், முன்னால் 30 பேர் நவலாமல் மெதுவாக போய்கிட்டு இருக்கான், இவருக்கு 1/2 மணி நேரத்தில் திருநெல்வேலியிலேருந்து திருப்பதிக்கு போகணும், நடக்கிறதா ஏதாவது கேள்டா அப்படின்னாரு. இவன் இதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு, சாமி அப்படின்னா என் பொண்டாட்டி நான் எவ்வளோ தான் சம்பாத்தியம் பண்ணி பொருளை கொண்டு கொடுத்தாலும் சரி, எதை கொண்டு கொடுத்தாலும் சரி திருப்திப்படவே மாட்டாக்கா, குடும்பம் நடத்தவே முடியலை, அவளை கொஞ்சம் எனக்கு அடங்கி ஒடுங்கி நடக்க மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவர் சொன்னார், நீ முதல்ல ஒரு பாலம் கட்டலடா, அது 2-வே ட்ராக்கில் பண்ணுமா 4-வே ட்ராக்கில் பண்ணுமான்னார். பாலத்தை கூட கட்டிடலாம், பொண்டாட்டியை திருத்த முடியாதா? நடுவர் அவர்கள் இன்னைக்கு பொருள்னு பேசுகிறாங்களே, இதெல்லாம் பேசுறதுக்கு தான் அழகாக இருக்கும், செயல்முறைக்கு எப்படி ஒரு இறைவனுடைய அருள் வேணும். கவிஞர் அழமையாக சொன்னார்ல, காசே தான் கடவுளப்பா கடவுளுக்கும் தெரியும்பானார். காசு தான் கடவுள்னு சொல்லியிருக்காரா இல்லையா? எந்த கவிஞர் சொன்னார்? கண்ணதாசன் சொன்னார்ல. அதே கண்ணதாசன் தான் சொல்லியிருக்கிறாரு, என்னிடத்தில் இல்லாததா நல்ல வீளை பேசாததா அத்தனையும் பெற்றேனடா தத்துவத்தை கற்றேனடா இறக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் 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 என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். கண்ணதாசன் சொல்லலையா?
நடுவர் அவர்களே, கண்ணதாசன் எதனால் காசே தான் கடவுளப்பான்னு சொன்னாருன்னா, அவர் வீட்டில் கொஞ்சம் திருப்திப்படுத்துறதுக்கு காசு தேவைப்பட்டுச்சு. ஒரு கவிதையை எழுதி கொடுத்தாரு, அது பாடலாக வந்துச்சு, கொஞ்சம் திருப்திப்பட்டுக்கிட்டாரே தவிர வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லாத காரணத்தினால தான் பணம் என்னடா பணம் குணம் தானடா நிரந்தரம்னு சொல்லலையா கண்ணதாசன்? சொன்னாரு. அதே கண்ணதாசன் இன்னொரு பாடலையும் சொன்னார்ல, காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல தம்பி. நல்லவருக்கு காசு பணம் தேவையற்றதுன்னு தானே சொல்லியிருக்கிறார் நடுவர் அவர்களே. ஆமாம். அதனால் அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்கள் நிச்சயமாக நிறைவில் தீர்ப்பு எங்களுக்கு அருளே என்று தான் தருவீர்கள் என்று எனக்கு நிச்சயமாக நம்பிருக்கேன். நடுவர் அவர்களே, ஒருத்தன் டிவியில் சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தான். திடீர்னு எழுந்திரிச்சு வெளியில் வந்தான். ஏன்னா நல்ல சீரியல் உனக்கு பிடிக்குன்னு தானே உட்காந்து வெளியில் வாடா டீ கடை வரைக்கும் போய்ட்டு டீ சாப்பிட்டு வரணும் கூப்பிட்டு கூட வராமல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன திடீர்னு வெளியில் வர அப்படின்னா, எனக்கு பிடிக்காத ஒரு விளம்பரம் போடுறேன், அதான் வெளியில் வரேன்னா. விளம்பரத்திலே பிடிக்காத விளம்பரம் பிடிச்ச விளம்பரம் இருக்க வாடா செய்யுது. ஏதோ ஒரு விளம்பரம், அட நீ வேற அவன் வைத்தறிச்ச கலப்ப மாதிரி விளம்பரத்தை போடுறான் அப்படின்னா. அப்படி என்னடா விளம்பரம் அப்படிங்க? நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறோமா, நம்பி கட்டினோம் நன்றாக இருக்கிறோம். நானே இவ்வளோ கட்டிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் நம்பி இப்படி போட்டுருக்கேன். ஒரு விளம்பரம் கூட இன்றைக்கி நிம்மதியாக வீட்டில் உட்காந்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி வீட்டில் எவ்வளோ பொருள் நம்ம சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தா இருக்குதா நடுவர்களே? இது கூட பரவாயில்ல. வீட்டில் ஏங்க ஒரு மிக்சி கேட்குறா வாங்கி கொடுக்குறோம், சரி ஒரு வாஷிங் மிஷின் கேட்குறா வாங்கி கொடுக்குறோம், ஒரு பட்டு புடவை ஏதோ வீட்டு உபயோகப் பொருட்கள் கேட்குறா வாங்கி கொடுக்குறோம். ஒருத்தி கேட்குறா, ஏங்க நல்லதாக பார்த்து ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறா. நாயக்குட்டி எதுக்கு நடுவர்களே? சரி அதுவும் பரவாயில்ல, இவன் அதுக்கு நினைத்தாத போட்டு பஞ்சாயத்தை பண்ணிட்டு கிடப்பா, இழுத்துட்டு ஒரு நாய்க்குட்டி 5000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு அடுத்த நாளே பக்கத்து எவனோ ஒருத்தன் அவுத்துட்டு போயிட்டான். உடனே பார்த்தா நீர் 5000 ரூபாய்க்கு வேண்டாத நாய் அவன் பின்னால் தான் போவோம், ஒரு பிஸ்கட் பேக்கெட் போட்டு அப்படி தான் போவோம். ஒரு 10000 ரூபாய்க்கு நல்ல நாய்க்குட்டியாக வாங்கிட்டாங்களா அப்படின்னா, ஏன்ட்டு ஏற்கனவே 5000 ரூபாய் நாய்க்குட்டி வாங்க தொலைச்சிட்டு வந்திருக்கேன், நீ திருப்பி 10000 ரூபாய்க்கு நாய்க்குட்டி சொன்னதை செய்யுமையா, என்னத்தை போட்டு பேசியிருக்கேன்டா. சரி ஒரு 10000 ரூபாய்க்கு நாய்க்குட்டி கொடுத்து வாங்கிட்டு போட்டான், அதையும் ஒருத்தன் அவுத்துட்டு போயிட்டான். இது 10000 ரூபாய்க்கு நாய்க்குட்டி வாங்கிட்டு போய் ஏன் நீங்கள் இந்த விலை குறைச்செல்லாம் நாய்க்குட்டி வாங்கினா இப்படி தான் இருக்கும். நல்ல நாயாக போய் 30000 ரூபாய்க்கு சூப்பராக டாபர்மன் நாயை பிடிச்சிட்டாங்க அப்படின்னாப்புல. என்னடா வம்பா போச்சு நீனும் போனான், சூப்பராக 30000 ரூபாய்க்கு கூட நாயை குட்டி தீட்டு வந்துட்டான். தீட்டு வந்து நான் சொல்கிறா, எங்கே நிம்மதி நிறுத்தி நல்லா கோனிங்க, 30000 ரூபாய் கொடுத்த நாயை தூக்கி வீட்டில் கட்டில் படுக்க போட்டு நாயை எவனும் பிடிச்சிட்டு பிறகு நீங்கள் வாசல்லே படுத்துக்கோருங்க. நடுவர்களே, வீட்டில் அந்த நாய்க்கு இருக்கிற நீங்கள் பெண்களே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆம்பளையும் அப்படி தானே இருக்காங்க. சில நேரத்தில் நைட்டில் வந்து செல்ஃபோனை சார்ஜில் போடுறான், மறந்து போகிறான், விடிய விடிய பேட்ரி சார்ஜ் ஆகி அந்த பேட்ரி வீணாக போயிடுது. அவள் வீட்டம்மா சொல்லுதா, ஏங்க ராத்திரியில் சார்ஜ் போடாதீங்க, பகலில் போடுங்க, நைட்டில் மறந்தாலும் தூங்கிடுதீங்க, அந்த பேட்ரி வீணாக போயிடுது அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்லுதா. இவன் சொல்கிறான், ஏடி நான் என்ன அவ்வளோ விவரம் கட்டவனாடி, நான் பேட்டரியை கழட்டிட்டு தானே சார்ஜில் போட்டிருக்கோம்ங்க. இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கையில என்ன செய்ய? செல்போன் பக்தி இருந்தா தம்பி, வீட்டில் அருள் இருந்தால் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? அருள் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க நீங்க. நடுவர் அவர்களே, இறைவன்கிட்ட வந்து எல்லாரும் அருளை கேளுங்க பொருளை கேட்காதீங்கன்னு தானே நடுவர் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த செல்ஃபோன் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த செல்ஃபோன் வந்து படுத்துகிற பாடம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்பளை கழுத்தில் எவ்வளோ பெரிய ரிப்பன மாதிரி தொங்க போட்டுட்டு செல்ஃபோனை போட்டுட்டு போய்கிட்டு இருக்கா. ஏக்கா செல்ஃபோன் சூப்பராக இருக்க, அப்படி ஜம்முன்னு அப்படி ஆற மாதிரி தொங்கிட்டுருக்கீங்களே, அது சரிக்கா உங்கள் கழுத்தில் தாலி கிடஞ்சா அதை எங்கே காணும், அதை அடமான வச்சு தான் தம்பி நான் செல்ஃபோன் வாங்கி போட்டிருக்கேங்க. இன்னொருத்தி ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை, சுரேஷ் எப்படி இருக்க, சி என்ன பேசுகிறான்னு அவனுக்குமே புரியும்க்கு பேசிட்டே போயிட்டு இருக்கா. பாதாள சக்கரை மூடி திறந்து எடுக்க தெரியாமல் மூதேவி உள்ளே விழுந்துட்டா. உள்ளே விழுதா செல்ஃபோன் ஒரு பக்கம், அவள் ஒரு பக்கம், சால் ஒரு பக்கம் கிடக்கு. வெளில தனக்குவா பட்டாப்பட்டான்னு எந்திரிச்சு போய் சாலை தூக்கிட்டு உடம்பு மூடுவான்னு பார்த்தா அந்த மூதி போய் பேட்டரி எடுத்து உள்ளே தூக்கி போட்டு நாட் டிசபிள்டாங்கிறா. இன்றைக்கி பொருள் செல்ஃபோனுங்கிற பொருள், இந்த மாதிரி எந்த விதமான பொருளும் வந்து மனிதனை திருப்திப்படுத்தவே படுத்தாது. நடுவர்களை இன்றைக்கி விவாகரத்துக்கு வந்து கோர்ட்டில் எந்த அளவுக்கு வழக்குகள் நிலுவையில் இருந்துட்டு இருக்கிறீங்க. மற்ற வழக்குகளை விட இன்றைக்கி விவாகரத்துகள் பெருகிக்கிட்டே இருக்குது. இப்படி தான் ஒரு ஜட்ஜுக்கிட்ட ஒரு விவாகரத்துக்கிட்ட ஒரு தம்பதிகள் வந்தாங்க பார்த்துக்கிடுங்க. எவ்வளவோ அவர் இவங்க திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தாரு ஜட்ஜி, அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்போ கடைசியாக இவங்க என்ன சொல்லி நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்தாரு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னாப்ல, 3 பிள்ளைகள் அப்படின்னாப்ல. சரிம்மா உங்களுக்கு விவாகரத்தை கொடுக்கறதா இருந்தால் கூட 3 பிள்ளைகள் வச்சுருக்கீங்க, அதை எப்படி நான் சரி பார்த்தியா பிரித்து கொடுக்க முடியும், ஆளுக்கு ஒன்றா கூட கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு விவாகரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னாரு. உடனே இந்த அம்மா சொன்னாப்ல, அவ்வளோதானே 3 பிள்ளைகள் தானே பிரச்சனை, 1 வருஷம் டைம் கொடுங்க, நாங்கள் 4 பிள்ளை பெற்றுட்டு வந்துருக்கோம் அப்படிங்காப்ல. அப்போ அதை உண்மையிலே அவங்களுக்குள்ளே பேசி சமாதானம் பண்ணி போயிட வேண்டியது தானே. இது எதுக்கு அங்கே கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போகணும். நடுவர்களை எந்த வகையிலுமே சரி தான், இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டுங்க, ஒரு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா ஒரு 500 ரூபா கட்டத்துக்கு இதை சாப்பிடுமியா, உனக்கு உடம்பு சரியாகணும்னு சொன்னால் அது பெய்யுமா?
இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் போய் கிடக்குறோம். நான் 1 லட்சம் செலவழிச்சிட்டேன், 2 லட்சம் செலவழிச்சிட்டேன்னு சொல்கிறான். ஏன் ஒரு 1000 ரூபா கட்டத்துக்கு சவைச்சு சாப்பிடையா? கழுத்தில் கிடக்கிற தங்கச்சங்களை தூக்கிட்டு தின்ன உனக்கு குணமே தான் பார்க்கும். தம்பி, பணத்தை முழுசாக ஒதுக்கிற முடியாது. பணம் வேணும், இல்லைன்னு சொல்லலை. பணம் இல்லைன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் எப்படி உங்களுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க? பணம் இல்லைன்னா 1000 ரூபா தாள சாப்பிட்றதமோ சாப்பிடலையா, டாக்டர் சாப்பிட்ருவார், நம்ம சாப்பிட மாட்டோம். நடுவர்களே எல்லாம் சரிதான், நீங்கள் சொல்லுவீங்கல்ல, எல்லாம் அதே மருத்துவர் என்ன சொல்கிறாரு? ஐயா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும். நீங்கள் கடவுள், உங்கள் தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க, நிச்சயமாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார்னு அவர் சொல்லலையா? அந்த மருத்துவர் சொல்லலையா? சொன்னாலும் தம்பி, டாக்டர் சொன்னாலும் கடவுள் தான் காப்பாத்தாரு, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் துட்ட பில்லை கொடுக்கலன்னா குடல் கிட்னியெல்லாம் எடுத்துருவாங்க. நடுவர் அவர்களே, இன்றைக்கி தலைப்பு, நாங்களும் பொருளுக்கு எதிரி கிடையாதுங்க. இன்றைக்கி நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னா அடுத்த மீட்டிங்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன். எனக்கு காசு வேணும். எதுக்கு எனக்கு காசு வேணும்? இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு சாலை குமாரசாமி அருள் நிறையாக இருக்கிறது ஜெயராஜ், உனக்கு இன்றைக்கி பேமெண்ட் கிடையாது, நீ போய்ட்டு சொல்லுங்கள், அடுத்த பட்டு பண்ணி கூப்பிட்டா நான் வரமாட்டேன்ருவேன். ஏன்னா என் வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இல்லை, கொஞ்சம் திருப்திப்படுத்துவதற்காகவாவது எனக்கு பொருள் தேவைப்படுகிறது. நாங்கள் பொருளுக்கு எதிரியே இல்லை. அந்த பொருளை எல்லாம் திட்டமிட்டு செலவழிப்பதற்கும் அதை மகிழ்ச்சியுடன் குடும்பத்தில் பொண்டாட்டி பிள்ளைகளோடு பகிர்ந்து வாழ்வதற்கும் அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது இல்லை என்றால் எவ்வளோ பணம் நடுவர்களை நடந்து போயிருக்கிற நெஞ்சில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தால் உயிர் போயிருது. எந்த பணம் அவரை காப்பாற்ற போகுது? என்ன நடக்குது இன்னைக்கு? நோய், எந்த வகையான நோய்கள்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருந்திருக்குது. நடுவர்களை நிறைவான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுற நடுவர்களே, இறைவனுடைய அருள் வேணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஊரில் பெரிய பணக்காரங்க, அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு, எப்பா நம்ம எல்லாரும் கடவுளை பார்த்தே ஆகணும்பா, சும்மா தூணில் இருக்காரு துரும்பில் இருக்காருன்னு எல்லாரும் சொல்லிட்டு சும்மா கதை விட்டுட்டு அலையாங்குவோம், நம்ம கடவுளை நேரில் பார்த்தே ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் ஒரு பெரிய பிரார்த்தனை பண்ணி கடவுளை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அந்த ஊர் கோவில் பூசாரியை போய் பார்த்தாங்க. அவர் உடனே கடவுள்கிட்ட செட்டு கால் சீட் வாங்கி கொடுத்துட்டார். எப்பா வரக்கூடிய 18ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு உங்கள் ஊரில் ஒரு பொதுவான இடத்துக்கு நான் வாரேன்பா, உங்கள் ஊருக்கு வரேன், எல்லாரும் என்னை நேரில் வந்து பார்த்துக்கணுங்கன்னு கடவுள் சொல்லிட்டார். இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். உடனே இருக்கக்கூடிய அண்டா குண்டா பாத்திரம் எல்லாத்தையும் உணவு பதார்த்தங்களாக நிரப்புனாங்க. லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி, தங்க நகைகள், ஆபரணங்கள், ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையும் நிறைச்சாங்க. யாருக்கு? கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு. அவர் 18ஆம் தேதி வாரான்னு சொல்லி அவ்வளோத்தையும் நிறைச்சி ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பொது மைதானத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க கடவுளை பார்க்கறதுக்கு, அவர்கிட்ட அருள் வேங்குறதுக்கு. அதே மாதிரி 18ஆம் தேதி ஊரில் இருக்க அத்தனை செல்வங்களும் அந்த மைதானத்தில் கூட்டிட்டாங்க. ஒரு குத்து எள்ளு அள்ளி போட்டால் கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம். அரங்கம் நிரம்பி வழியுது. உள்ள ஒரு காக்கா குறி கூட நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் நிறைஞ்சு போச்சு. ஆனால் அந்த கூட்டத்தில் எப்படியாவது கடவுளை பார்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன பையனுக்கு ஆசை. அந்த பையன் கூட்டத்தில் இப்படி போகிறான் அப்படி போகிறான், உள்ளே நுழைய முடியல, காலுக்கு கீழே கூட நுழைஞ்சிடலான்னு பார்க்கான். ஒரு இட வசதி இல்லை. எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், எப்பா நான் உள்ளே போகணும், என்னை விடுங்க, நான் உள்ளே போகணும் அப்படிங்க. ஏய், நீ ஏன்டா அந்த கூட்டத்துக்கு போய் இப்படி நொறுங்க போகிற? ஒரு போலீஸ்கார கூப்பிட்டவன, தம்பி நீ வெளியில் போடா, இவ்வளோ கூட்டத்தை நீ உள்ளே போனால் நீ நசிங்கிருவாங்கப்பல. அங்கே பக்கத்தில் ஒரு பாட்டியம்மா உட்காந்து வடை சுட்டு இருக்காப்ல. அந்த பாட்டிகிட்ட போனோன்னே பாட்டி கூப்பிட்டு, என்னப்பா விஷயம்ப்பா? நான் உள்ளே போகணும் பாட்டி, அங்கே நிறைய சாப்பாடுலாம் வச்சுருக்காங்க, எனக்கு ஏதாவது தரமாட்டாங்களா அப்படின்னாப்ல. அப்போ அந்த பாட்டி, இந்த கூட்டத்தில் நீ உள்ளே போனால் உனக்கு விட மாட்டாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அந்த பாட்டி ஒரு வடையை கொடுத்து ஒரு பணியாரத்தை எடுத்து கொடுத்து அவனை உட்கார சொன்னாங்க. அவன் சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த பையன் போயிட்டான். அப்போ இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, கடவுள் வரலையே, எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்துருக்காங்க. கடவுள் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இவங்களுக்குன்னா கோபம் தாங்க முடியல. பூசாரியை போய் பார்த்து, என்னையா நீர் சொன்னீர், நாங்கள் ஒருத்தர ஏற்பாடு பண்ணியிருக்காம கடவுளை காணுமே அப்படின்னாப்ல. அப்போ கடவுள் அந்த பூசாரி கடவுள்கிட்ட கேட்டார், ஐயா நீ 18ஆம் தேதி வாரம் சொன்னியா, ஏன் வரலன்னு கேட்கும்போது கடவுள் சொன்னார், நான் வந்தேன் ஐயா, அந்த கூட்டத்தில் ஒரு 3 வயசு பையனை நான் வந்து என்னை உள்ளே விடுங்க நான் கதறி கெஞ்சினேன் ஐயா, காலை பிடிச்சி கெஞ்சினேன் ஐயா. யார் என்னையை உள்ளே விட்டாங்க? என்னை ஒருத்தர் கூட உள்ளே விடலையே. அவங்களுக்கு அங்கே இருந்த பதார்த்தங்களும் ஆடை அணிகலங்களும் தானே அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஒரு பையன், சின்ன பையன், பசியோட வரேன், என் பசியை போக்கி இருந்த அந்த பாட்டிக்கு நான் காட்சி கொடுத்துட்டு வந்தேனே, என்னுடைய அருள் முழுவதும் அந்த பாட்டிக்கு போய் சேர்ந்துச்சேன் என்று சொன்னாரே கடவுள். அதுதான் உண்மையான அருள். அந்த மாதிரி வாழ்க்கை அருள் கிடைத்தால்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே பொருளை சம்பாதியுங்கள், ஆனால் பொருளை மட்டுமே சம்பாதித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். நிச்சயமாக இது போன்ற ஒரு நிகழ்வுகளில் வந்து கலந்து கொண்டு ஆண்டவனின் அருளை பெற்றுச் செல்லுங்கள். உங்கள் அத்தனை பேர்களுக்கும் பாளையம் சாலை குமாரசாமியுடைய அருள் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த ராஜேஷ் எலக்ட்ரிக்கலுக்கும் நன்றி சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமையாக பேசியிருக்காரு வண்ணார்பேட்டை ஜெயராஜ். வீட்டில் உள்ள கோபத்தை பூரா மேடையில் வந்து கொட்டி தீர்த்துட்டார். அவள் வீட்டம்மா கேட்டிருக்கணும் நிகழ்ச்சியை. இப்படி தான் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்க போகுது அந்த அம்மா.
ஆனால் ஆண்டவனுடைய அருள் வேணும்னு கடைசியாக சொல்லிட்டார். சாலை குமரனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் சந்தோஷமாக உட்காந்துருங்க எல்லாரும். இப்படி தான் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் பாலாமட ஊர், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்பவும் கூட இருக்குது நம்ம ஊரில். நம்ம உலக அரசியல் உலகத்தினுடைய ஆன்மீகத்தை பற்றி பேசலை, நம்ம ஊர் பக்கத்தில் பாலாமடை. அங்கே வாழ்ந்தவர் தான் நீலகண்ட தீட்சிதர். அவர் நாயக்க மன்னர், திருமலை நாயக்க மன்னருடைய ஒரு ஆஸ்தான, அவருக்கு ஒரு பிரியமான ஒரு ஆள். அவர் நம்ம திருநெல்வேலி பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மந்திரி மாதிரி உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப இஷ்டமான ஆள் இவர் நீலகண்ட தீட்சிதர், பாலாமடக்காரர் தான். ராஜா திருமலை நாயக்கர் ரொம்ப கட்டட கலைஞர், அவர் ரொம்ப பிரியர். நிறைய பில்டிங் கட்டடம் கட்டணும், கலைகளோட அந்த சிலைகளெல்லாம் வச்சு நல்லா செய்யணும்னு நினைப்பார். அப்படி நினைக்கும்போது அங்கே ஒரு சிற்ப கூடத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ராஜாவுக்கு 7 மனைவிமார் இருக்காங்க. ராஜா நடுவில் நிற்கிற மாதிரி, அந்த மனைவிமார்கள் சுற்றி நிற்கிற மாதிரி செலவழிக்கணும். அதுக்கு தலைமை சிறந்த ஒரு சிற்பியை ரெடி பண்ணுறாரு, சுந்தரமூர்த்தி ஆசாரின்னு சொல்லி ஒருத்தரை. அவர் சிலை வடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சிலையை எல்லா சிலையும் வடித்து முடிச்சாச்சு, அருமையாக சிற்பத்தை செஞ்சுருக்காரு. ஒரு சிலையை வடிக்கும்போது ஊழி கை தவறி அந்த சிலையினுடைய தொடையில் அந்த பெண் பட்டத்து ராணியாவா அவளுடைய சிலை, அந்த சிலையினுடைய அந்த உளி அந்த தொடையில் பட்டு ஒரு சில்லு பேந்துருச்சு அந்த சிலை. உடனே அவருக்கு சுந்தரமூர்த்தி ஆசாரி சிற்பிக்கு என்னன்னா ஒரு பயம் வந்துட்டு, ஆகா பட்டத்து ராணியினுடைய சிலையிலெல்லாம் இந்த ஒரு உச்சம் பட்டுட்ட, மன்னர் பார்த்தா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் நீலகண்ட தீட்சிதர் அங்கே வாரார். என்னையான்னு கேட்காரு. ஐயா அந்த மாதிரி நடந்து போச்சு, என்னை அறியாமலே உளி கையிலிருந்து தவறி அந்த சிலையினுடைய அடித்தொடையில் விழுந்து ஒரு சில்லு விழுந்துட்டு ஒரு உச்சம் ஆகிட்ட, நான் வேறு சிலை செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வேண்டாம், ஆண்டவன் விட்டபடி நடக்கட்டும், நீர் அடுத்த வேலையை பாருமையான்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கேருந்து ராஜா வந்தார், எல்லா சிற்பத்தையும் பார்த்தார், அருமையாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தார். இந்த சிற்பத்தை பார்க்குறாரு. இந்த சிற்பத்தில் மட்டும் அடித்தொடையில் ஒரு சின்ன அந்த ஒச்சம் கிடக்கதை பார்த்தார். இது என்னையா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். இல்லையா உளி தவறி விழுந்து அதில் ஒச்சம் விழுந்துட்டு நான் வேறு சிலை செய்யலாம்னு நினச்சேன், தீட்சிதர் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டார், இதே இருக்கட்டும் இறைவனுடைய அருள்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் வேறு சிலை செய்யாமல் இந்த சிலையை வச்சுட்டேன் அப்படின்னாரு. ராஜாவுக்கு தெரியும் மகாராணியினுடைய அடித்தொடையில் ஒரு மச்சம் இருக்கிறது என்பது, அவருக்கு அந்த ஒச்சம் இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தீட்சிதருக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம்? சந்தேகப்படுறார். ஆகா மகாராணி ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியும் அதுக்கு இவர் உடன்பட்ட மாதிரியும் இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை பட்டு அந்த தீட்சிதரை கூட்டுவான்னு சொல்கிறார். என்ன தண்டனை கொடுக்கலாம்? மகாராணியினுடைய அடித்தொடையில் உள்ள அந்த உச்சம் எப்படி அவருக்கு தெரிஞ்சது? ஏதோ தவறு நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டு அந்த தீட்சிதரை கூட்டுவான்னு சொல்லி நீலகண்ட தீட்சிதரை கூட்டுற சொல்லி ஆள் அனுப்பி விடுறார். அவர் அந்த நேரத்தில் தவத்தில் இருக்கார். ஸ்ரீ வித்யா பூஜையில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் ராஜாங்கத்திலேருந்து கூப்பிட்றதுக்காக ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜா என்ன நினைக்கிறாரு, நம் மனைவியினுடைய உச்சத்தை பார்த்தவன் அந்த கண்ணு இருக்கக்கூடாது, அந்த 2 கண்ணையும் நம்ம தோண்டி எடுத்துடணும்னு சொல்லி திட்டம் போட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற திட்டத்தை வச்சு இவனை கூப்பிட்டு விடுறாரு. இவருக்கு அது தீட்சிதருக்கு ஆண்டவனுடைய அருளால் அது கிடைக்கப்படுது. அவர் அந்த அம்பாளுக்கு தீவாரணையை காட்டிட்டு, துர்காவுக்கு அந்த தீவாரணையெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அந்த எரிகின்ற சூடத்தை அந்த கற்பூரத்தை கொண்டு தன்னுடைய இரு கண்ணுகளை எரித்து விட்டார். என்ன ராஜாவுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்க போகிறது இவருக்கு தெரியாது, இவர் இப்படி கொளுத்துவாருங்கிறது அவருக்கும் தெரியாது. ஆனால் இறைவன் இவருக்கு அந்த தூண்டுதலை கொண்டு உண்டு பண்ணுதாரு. இவர் இந்த 2 கண்களையும் எரிச்சிட்டு நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. உடனே அந்த வந்த சேவகன் சொல்கிறான், ஐயா உங்களை கூட்டுற சொன்னாங்கன்னு சொன்னால் அவர் கண்ணை பார்த்தா 2 கண்ணு இதாகி போச்சு. ஆகா ராஜாவோட திட்டம் இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவன் நேராக போய் ராஜாட்ட சொன்னான், ராஜா இந்த மாதிரி தீட்சிதருக்கு 2 கண்ணையுமே அவரே எரிச்சிட்டாரு, நம்ம அவன் 2 கண்ணையும் பார்த்த கண்ணை தோண்டணும்லாம் திட்டம் போட்டிருந்தோம், அதுக்குள்ளே எரிச்சிட்டானா உண்மையிலே தெய்வத்தினுடைய அருள் அவனுக்கு இருக்குன்னு சொல்லி ராஜாவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு 2 பேருமா சேர்ந்து இறைவனை வழிபட்டதுனால திரும்பவும் அவருக்கு கண்ணொளி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க.
வேற ஒன்று. நம்ம ஊர் பக்கத்தில் பாலாமடையில் தான் நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வரலாறுகள் நம்ம பக்கத்திலே இருக்குது. அப்போ ஆண்டவனுடைய அருள் இருந்திருக்கு. அதைத்தான் தம்பி அருமையாக எடுத்து சொல்லியிருக்காப்புல. ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியிலே நம்ம வாழ முடியும்னு சொல்லி தம்பி ஜெயராஜ் அவர்கள் பேசியிருக்கார்கள். ஆனால் இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் அண்ணன் பாலனை குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து நான் வரேன் நான் பதில் கொடுக்கணுங்காரு. சரி வாங்கண்ணே, என்ன தான் சொல்லுன்னு பார்ப்போம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்லுவேன், நல்லதே செய்யுவேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். நல்லதொரு நாளிலே, இந்த 4ஆம் சஷ்டி திருநாளில் இந்த நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி தந்த கோயில் நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு உபயமாக தந்து சிறப்பு செய்து எங்களை பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ராஜேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமையாளர்களுக்கும், நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பை தர இருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும், பணக்கார வீட்டு பிள்ளையாகவும் பணத்தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை நடுவர் அவர்களே, தெரியாக தீர்ப்பு சொல்ல வந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, குண்டக்க மண்டக்க நான் ஒன்றும் சொல்லலையா. பணக்கார தெரியாக தீர்ப்பு சொல்ல வந்திருக்கிற நடுவர் அவர்களே, பணம் என்ன பேசுறது, குண்டக்கா மண்டக்கா 2 பேர் வந்திருக்காங்க. ஐயா கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை திங்குன்னு அடித்தான். என்ன தலைப்பு நடுவர் அவர்களே? தயவு செய்து எனக்கு தலைப்பு திரும்ப நல்லா நிறுத்தி நிதானமாக எனக்காக சொல்லுங்கள். தலைப்பு தெரியாம தான் விவரம் இல்லை, தலைப்பு தெரிஞ்சிட்டேன். தம்பி ஜெயராஜ் வந்து குழப்பத்தில் ஆடியன்ஸே கைத்தட்ட மறந்துட்டீங்க. நீங்கள் நல்லா கைத்தட்டுங்க. உங்கள்கிட்ட தங்கத்தட்டு கேட்குறேன்னா, வெள்ளித்தட்டு கேட்குறேன்னா, உங்கள் அன்பான கைத்தட்டுகள் என் பேச்சுக்காக இல்லை, எங்கள் தீர்ப்புக்காக இல்லை. நீங்கள் ஏன் கைத்தட்டுறீங்கன்னா, கையை தட்டும் போது இந்த கைகளுடைய 2 நரம்புகளும் உள்ள இருக்க நரம்புகள் ஒன்று சேர்ந்து ரத்தத்தை சுத்தமாக்கி, ரத்தமானது மூளைக்கு போய் அது மூளையின் கீழே இருதயத்துக்கு வந்து இருதயத்தின் அதிர்வுகளை குறைத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்கிறது. ஹார்ட் அட்டாக்கே சத்தியமாக வராது. திருக்கோயில் முன்னால் சொல்கிறேன், நல்லா கைத்தட்டுங்க, வாய் விட்டு சிரிங்க. ஏன்னா கை தட்டுது பெருசில் பையில இருக்க சில்லறை விழுந்துடாது. அது விழாதா? அதெல்லாம் விழாது. நம்ம மக்கள் நம்ம எப்படி ஆக்கு. இங்கே வந்து இந்த திருநெல்வேலியில் தூத்துக்குடினா உப்பு, திருநெல்வேலி சந்திப்புனா நட்புயா. இங்கே வந்துக்கிட்டு இந்த சாலைக்குமரம் கோயிலில் வந்துக்கிட்டு மனைவியை பிடிச்சி பேசுகிறாரியா. மனைவியே அப்படி பொண்டாட்டி சரியில்லை, பொட்டி கேட்கா கிட்டு கேட்கான்னு. தயவு செய்து இன்னையிலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், எல்லாரும் குறிச்சிங்க, வீட்டில் போய் சொல்லி பாருங்க. நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் என்ன மாதிரி மதிப்பு கிடைக்கும் தெரியுமா? மனைவியை சொல்கிறார, மனைவி அதை கேட்கா, நிம்மதி இல்லை. கோயிலுக்கு போய் நிம்மதியா? கோயிலில் போய் உட்காந்து கொண்டேனா காய் வெட்டி கட்டிக்கிட்டு நிம்மதியா? நிம்மதி எங்கே இருக்கு? மனைவி கிட்ட இருக்கியா? ஒரு மனைவியினுடைய பேர், ஒரு மனைவி, ஒரு பெண்ணோட பேர் மீனாட்சின்னு இருக்க வச்சுங்களேன். ஜெயராஜ் மாதிரி அழி எப்படி கூப்பிடுவா? மீனாட்சி நாயே அப்படி கூப்பிடாது. ஜெயராஜ் தம்பி அப்படி கூப்பிடுங்க. மீனு குட்டி, மீனு செல்லம் அப்படி கூப்பிட்டு பாருங்க, மீனு மாதிரி நீந்தி வருவா. உமா மகேஸ்வரின்னு ஒரு அம்மா பேர் இருக்கு, புருஷங்காரன். உமா மகேஸ்வரி அப்படி கூப்பிட. உம்மி குட்டி, உம்மி செல்லம் அப்படி கூப்பிட்டு பாருங்க. பத்மாவதி, பத்மாவதி அப்படி சொல்லாங்க. 10 குட்டி 10 செல்லம். மனைவியை நேசிங்கய்யா, பாராட்டுங்க. மீனு குட்டின்னு கூப்பிடலாம். சொரணான்னு இருக்குங்களா, சொரி குட்டினா கூப்பிட முடியும்? இது வந்து நடுவர் அவர்களே, நீங்க அந்த பக்கம் சாயும் போது அந்த பக்கம் சாயதுக்கு இல்லையா, நீங்க சொன்னதான் நான் சொல்லுதேன். மனைவியை நேசிங்க. சொர்ணாவ மீனான்னு இருந்தா மீனு குட்டி செல்லமா கூப்பிடலாம் ஐயா. சொரணான்னு இருந்தது, சொரி குட்டின்னு கூப்பிட முடியுமா? சொர்ணாவை சொரி குட்டின்னு கூப்பிட வேண்டாமே. சொர்ணம், என் தங்கம், என் செல்லம், என் வைரம், என் வைடூரின்னு சொல்லுங்களேன். சரி மகேஸ்வரின்னு இருக்கியா? ஆமா. மங்கி குட்டின்னு கூப்பிட முடியுமா? மகேஸ்வரியா மங்கின்னு சொல்றீங்க? அவர் பக்கத்துல நீங்க சாயாதீங்க. மனைவியை நேசியுங்கள், மனைவி கொடுக்கிற உணவை பாராட்டுங்க. யாராவது எந்திரிச்சு நம்ம மனைவி நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே குலமகளா வந்து குடும்பத்துக்கு குத்து விளக்கு ஏற்றுற மனைவி வந்து நம்மகிட்ட ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தா யாராவது வாங்கி நல்லா இருக்குமா காப்பி என்னைக்காவது நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நான் உள்பட சொன்னதே கிடையாது. சொல்லி பாருங்க, நாளையிலேருந்து சொல்லி பாருங்க. ஏம்மா காப்பி நல்லா இருக்குமா, சாப்பாடு நல்லா இருக்குமா, எங்க செல்லாம் வச்ச இப்படி சாப்பாடு. என் வீட்டுக்காரி அன்றைக்கி ஒரு நாள் ரசம் வச்சிருந்தா, ஒரு தலைமுடி இருந்தது. நான் உடனே சொன்னேன், செல்லம் இந்த முடி இந்த இலையில இருந்தாலும் அழகா இருக்கு, உன் தலையில இருந்தாலும் அழகா இருக்குன்னு ஒரு மகிழ்ச்சி. இங்கே இவர் வந்து சொல்றாரு,
பொருள் தான் வேண்டாம், பொருளே வேண்டாம், பணமே வேண்டாம், பணமே வேண்டாம், பணமே இல்லாமல் இருந்தால் எங்கே இருக்கணும் நடுவர் அவர்களே? ஒரு மனுஷனுக்கு பணமே இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி வருமா? அவன் எங்கே இருக்கணும்? பணம் வேணும், பணம் வேணும், கட்டாயம் பணம் வேணுங்களா? நான் சொல்லல, நீங்க சொல்லல, அபிராமி பட்டர் சொல்ற, தனம் தரும் கல்வி தரும், தனம் தரும் கல்வி தரும், தனம் தரும் கல்வி தரும் பாடுறாரே. தனம், அந்த இறைவன்ட்ட என்ன கேட்கிறாரு? தனத்தை கொடு, தனலட்சுமியை கொடு. பணம் இருந்தாங்க மகிழ்ச்சி ஏற்படும். இறைவன்ட்ட அருள் வேணும். அவர் சொல்றாரு, நாங்கள் பொருள் வேணுந்தாரு. நான் அருள் வேண்டான்னு சொல்லலை. பொருள் இருந்தால் இறைவன் அருளை தருவான். நீங்கள் பொருளை நீங்கள் முன்கை நீனா பின்கை தன்னால் வரும். நீங்கள் கொடுத்து பாருங்க, வல்லன்ற ஒரு பேர் கிடைக்கும். உண்டா இல்லையா? சாதாரண கர்ணனாக இருந்த தகப்பன் தாய் தகப்பன் தெரியாமல் இருந்த கர்ணன் இன்னைக்கு வரலாறுல பேசுறாருன்னா அள்ளி கொடுக்குறாரு, பணத்தை கொடுக்குறாரு. அவர் பேசாமல் எல்லாருக்கும் அருளை கொடுங்க. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகிறோங்க. கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டும் போது என்ன செய்கிறோம்? தாலிக்கு மொய் செய்யறோமா? மொய் செய்யல, தாலி கட்டும் என்ன செய்யறோம்? நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம். அது அருள். ஆமா, அது அருள் தானே. எல்லாரும் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தா என்ன நடக்கும்? அந்த கல்யாண வீட்டில் வச்ச பொருட்களாம் வாங்கினதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வீணாக போயிடும். ஐயா, ஒன்று கல்யாண வீட்டில் மொய் செய்த காலம் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கட்டாயமாக ஒரு காலத்தில் பெண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணினா போதுன்னு தான் நினச்சாங்க. இந்த பணத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பணம் எதிர்பார்க்குறாங்க. நடுவர் அவர்களே, கல்லறையில் இருந்து கருவறை வரை, கல்லறையில் இருந்து கல்லறை வரைக்கும், கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் எது சேவைனா சில்லறை பணம், காசு, பணம், துட்டு, மணி, இதுதாங்க வேணுங்கிறான். மகிழ்ச்சி எது கொடுக்குது? கோயிலில் போய் சாமிகிட்ட அருள் வாங்கிட்டு வந்தால் மகிழ்ச்சி கொடுத்துருமா? இப்போ மகிழ்ச்சி இருக்குது. இந்த கடைக்கு போகிறேன், நான் அருள் வாங்கிட்டு வந்துட்டேன், சாலை குமரன் எனக்கு அருள் நிறைய தந்துட்டார், அந்த செல்ஃபோனை ஒன்று ஃப்ரீயாக குடியானா கொடுத்துருவாரான்? கொடுப்பாரா ஐயா? நல்லா யோசனை பண்ணு. கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ ஒரு கை தட்டுங்களேன். கொடுக்க முடியாதுல்ல. அங்கே பணம் வேணும். ஆமாம், அதைத்தான் அந்த கவிஞர் அழகாக சொன்னான். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமாடா. பாத்தீங்களா? நீங்களே சொல்றீங்க, பூட்டுக்கு மேலே காசே தான் கடவுளப்பா. உண்மைதான். அந்த காசை சம்பாதிச்சு தனக்கு போக என்ன செய்யணும்? தான தர்மம் கொடுக்கணும். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அவங்க அருளால கொடுக்க முடியாது, மனம் வராதுல்ல. எப்படி மனம் வரும்? கொடுக்குற மனசு எப்படி வரும்? பணம் இருந்தா தானங்க வரும். சட்டியில தானங்க அகப்பையில வரும். சஷ்டின்ற விரதம் 6 நாள் இருந்தாதான் அகப்பையில குழந்தை வரும். பொருள் நம்மகிட்ட இருந்தாதான் தெய்வத்திட்ட நம்ம போய் பிரார்த்தனை பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம். தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் உடைச்சி தீபாரணம் பார்க்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். இந்த முக்கில் தேங்காய் கடையில் போய் நான் சிவசங்கரன், தமிழாசிரியர், இறைவன் அருள் பெற்றவன், இறைவன் என்னுடைய எல்லா அருளையும் கொடுத்துருக்கார், ஒரு தேங்காயும் வெத்தலை பாக்கு பழமும் பூவும் கொடுங்கன்னா கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாரு. அப்போ என்ன வேணும்? பணம் வேணும். அந்த பணத்தை நம்ம இறைவன் அதுதான் எப்படி கேட்குற? அபிராமி பட்ட தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் வேண்டும், ஒரு நாளும் தளர்வரியா. இறைவா, எனக்கு அந்த பணம் வேணும். வாழ்க்கைக்கு மனிதனுக்கு பணம் இருந்தால் பதவி வரும், பதவி வந்தால் உயர்வு வரும், உயர்வு வந்தால் புகழ் வரும். அருள் வந்தால் என்ன வரும்னா, நீங்கள் கேட்கணும், அருள் வந்தால் என்னையா வரும்? அருள் வந்தால் தாடியை வளர்த்துக்கிட்டு சாமியாக இருந்துட்டு என்ன பேசணும், என்ன சொல்லணும்? பட்டது போதும் பெண்ணாலே. அவர் சொல்கிறாரா, பட்ட பொம்பளையால நான் பாடு. என்னையா அது? ஐயா, ஜெயராஜ் பேசுறது எப்படி தெரியுமா? நம்ம ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? அங்கே நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட்னு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கும், கிட்டு 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 கிட்டுன்னு போகும். அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. நீங்கள் அவர் சொல்கிறது இருக்கட்டும். கோயிலுக்கு போனால் பெண்கள் நிறைய நகையெல்லாம் போட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு பணம் வேணுங்க. நிச்சயமா சார். என் மனைவி நிறைய நகை நட்டு போட்டு போனால் என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொருணை பாலு மனைவி எவ்வளோ அழகாக இருக்காங்க. ராஜேஸ்வரி பாருங்க, அந்த அக்கா பாருங்க, தலைன்னு ஒரு பட்டு சேலை கட்டி நகையை வெட்டி அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி மனைவி மக்களை நல்லா சந்தோஷமா வச்சிருக்காரு. சரிதான். அப்போ மகிழ்ச்சி வருது இல்ல? நான் பேசாமல் திருநீரை போட்டு பட்டையை போட்டு தின்னாரை வச்சுட்டு வீட்டுக்கு போன வச்சுங்க, அவர் சொன்னது தான் வரும். அதுக்கு இன்னொன்று சொல்கிறான் பார்த்தீங்களா? ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை.
இதுக்கு என்ன சொல்றது? ஆண்டவன் ஆடை அணிகலன்கள் விரும்புவது இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஆனா ஆண்டவன் தான் சொல்லியிருக்கான். நீங்க 5 விட செய்ய போய் அங்க கோயில்ல போய் நின்னு அங்க பாக்கல. நடுவர் அவர்களே, ஆண்டவன் சொல்றா நீங்க ஆடை அணிகலன்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, ஆனா மனுஷன் விரும்புறாள். இன்னைக்கு அந்த அணிகலன்கள் போட்டாதானே மனுஷனை மதிக்கிறான். இந்த 500 ரூபா தாளை குத்தணும்னு எல்லாரும் துருதுன்னு பார்க்காங்க. பிரபுல இருந்து எங்க அண்ணன்ல இருந்து எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சிரிக்காங்க, கையை காமிக்க. ஏன்னா இது எப்போ நம்ம கைக்கு வரும்? சிவசங்கர் சார் பார்க்க எப்படியாவது பறந்து வந்துடாதா? நான் நல்லா பின் பண்ணி வச்சிருக்கேன், வராது. ஏன்னா நான் இறைவன்ட்ட என்ன கேட்டிருக்கேன்? எனக்கு பொருளை கொடு, எனக்கு பொருளை கொடுத்தா என் மனைவி மக்களை வாழ வைப்பேன், இந்த சமுதாயத்தை வாழ வைப்பேன், இந்த உலகத்தை நல்ல நிலையை கொண்டு போவேன். எனக்கு அருளை கொடுத்தா இருளான வாழ்க்கை தான் கிடைக்கும். அருள் இறைவன்ட்ட வேண்டாம்னு சொல்ல, நான் அருளுக்கு பகையாவோ அருள் வேண்டாம் சொல்ல, அருள் நிச்சயமாக வேணும். ஆனால் கூடுதலாக நம்ம இறைவன்ட்ட என்ன கேட்குறோன்னா, உன்னை தினசரி சந்தித்து உன்னுடைய அருளை பெறுவதற்கு எனக்கு பணம் வேணும். காசு, பணம், துட்டு, மணி 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 இது இருந்தா தான் புக்கரங்கொட்டை மணி இன்னைக்கு உற்சாகமாக பேசுறாருன்னா பணம். அவரே சொல்லிட்டு போயிட்டார், நான் சொல்லலை. எனக்கு நீங்கள் இந்த ட்ரிப்பு எனக்கு பேசுறதுக்கு பணம் கொடுக்கலன்னா அடுத்த கொடுத்துக்கு வர மாட்டேன். இது அருளா? ஆமா, அது சொல்லி சொன்னாரா இல்லையா? என்ன நல்லா கை தட்டுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அது அருள் இல்லை. அப்ப உனக்கு வேண்டிய பணம். அப்போ ஜெயராஜ் எங்களுக்கு பக்கம் வந்துட்டாரு. கடைசியாக ஒரே ஒரு ஆள் இருக்கார், என்ன பேச போறான்னு தெரியல அருளை பற்றி. ஆனால் அருளை பற்றி நிறைய விஷயங்களுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு தேவை. அந்த அருளை நாம் இறைவன்ட்ட முதல்ல எனக்கு பொருளை கொடு, எனக்கு மகிழ்ச்சியை கொடு, ஆனந்தத்தை கொடு. மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாம் கொடு. சார் ஒரு ஆளுக்கு பணம் வந்துன்னா அவன் நடை எப்படி தெரியுமா? அப்படி ராஜ நடை உண்டா இல்லையா? இதே பணம் இல்லைன்னா எப்படி நடப்பான்? பிச்சைக்காரன் என்ன கேட்குறான்? அம்மா தாயே ஐயா கொடுங்கன்னு கேட்குறான். ஐயா தாயே எனக்கு ரூபா கொடுங்கன்னு பணம் அருள் கொடுங்க கேட்க மாட்டேங்கான். அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் நானும் என் வீட்டுக்காரையும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்க நடுவரவர்களே. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்தான், தாடி வச்சுட்டு, ஐயா ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா அப்படின்னா. நான் இப்படி பார்த்தேன், சே பாவம் பிச்சை எடுக்கான், என்ன கஷ்டத்தில் எடுக்கானோன்னு நினச்சி ஒரு 100 ரூபாயை போட்டேன். என் வீட்டுக்காரி என் கையை பிடிங்க, என்னடி கையை பிடிக்க பிடுங்கண்ணா. இப்படி பிச்சைக்காரனுக்கு ரூபா போடுறவன் பிடுங்க, ரூபாய் நல்லா பார்த்து போடுங்க. இப்படி 100 ரூபா நோட்டு நல்லா பார்த்து தான் போட்டிருக்கான். ஐயோ நோட்டை நல்லா பாருங்க, நல்லா தாண்டி பார்த்தேடி, நான் ரூபா நல்லா பார்த்துருக்கேன். பிச்சை எடுக்கிறவனை பாரு யாருன்னு. பிச்சை எடுக்கிறத வைப்பேன். ஏன் உங்களுக்கு பொண்ணு கொடுத்தது இல்லையா? எனக்கு பொண்ணு கொடுத்தது இல்ல, அருள் வேணும், அருள் வேணும். என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும், நல்ல புருஷன் வரணும், நல்ல குடும்பத்துல அமையணும். அருள்னு போயிட்டாரு. பாலன பணம் பணம் ஆசைப்பட்டதுனால மாமனார் இருந்தெல்லாம் புடிக்கிட்டு அவர் பிச்சை எடுக்க விட்டே. மாமனார் எந்த மாமனாரும் மருமகன் வந்து எந்த மாமனார் பிச்சை எடுக்க விட மாட்டாரு. அந்த இப்ப சொன்னார்ல மகள், அந்த மகளான வந்து தான் அப்பாவை பிச்சை எடுக்க வரைக்கும் சூழ்நிலைக்கு. ஆனா பாலன் சொல்றதுல ஒரு வகையில நியாயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அரிச்சந்திரன் சந்திரமதி கூட அந்த செல்வத்தெல்லாம் இழந்ததுனால சுடுகாடு காக்கின்ற புலையன் வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பணம் இல்லாததுனால எவ்வளவு பெரிய கஷ்டம். சத்தியம் வாய்ந்த தாலி அந்த அம்மா சந்திரமதி போட்டிருக்கக்கூடிய தாலி வந்து சக்தி வாய்ந்தது. தன்னுடைய கணவன் கண்ணுக்கு தவிர யாரு கண்ணுக்கும் தெரியாது. அப்படி சக்தி வாய்ந்த தாலியை போட்டு சுடுகாட்டில் போய் குழந்தை எரிக்க போகும்போது காசு இல்லைன்னு ஒன்று எரிக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அவர் அரிச்சந்திரன் கடமையை தவறாமல் பணம் இல்லாதனால எவ்வளோ கஷ்டப்பட்டு சுடுகாட்டில், இந்த கதை பூரா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டது பாலனம் சொல்றார். பணம் இல்லைன்னா மனிதன் பிணத்துக்கு சமம். பிணத்தை தூக்கும்போதுக்குள்ள என்ன சொல்றான்? 1 ரூபா காயினை வையப்பா, அப்பதான் அந்த பணம் அந்த முகம் அழகு கொடுக்கும். சில ஆளுக்கு வாயில மண்ணங்கரைச்சி ஊத்தாங்களா ஐயா, மண்ணாசன்னு. உயிர் போகாத ஆளுக்கு ஊத்துவாங்க. அது ஏன் மண்ணாசைன்னா, இந்த மாதிரி அருள் வேணும் அருள் வேணும் அருள் வேணும் ஆ எல்லாத்தையும் வேணும் எல்லாத்தையும் வேணும்னு இருக்கும்போது தான் அவனுக்கு இந்த மண்ணாசை வேணுங்க, மண்ணை கொண்டு கேட்கேன். அது இப்பெல்லாம் கிடையாது நடுவர்களே. அவர் சொன்னார், வைத்தியம் நோய் வந்துட்டுது, நோய் வந்தால் கஷ்டப்படுதான், நோயை கண்டுபிடிக்க முடியல, அருளை கொடுக்கணும் தான். எல்லாருமே ஆஸ்பத்திரி இடிச்சிட்டு ஒரு சின்ன இதுக்காக சொல்கிறேன், எல்லா ஊரில் இருக்கிற ஆஸ்பத்திரிலாம் இடிச்சிட்டு எல்லாரும் கோயிலில் போய் உட்காந்துட்டு நோயை தீர்த்துற முடியுமா? அவர் அருளை கொடுங்க, இந்த நோயை தீர்த்துனா முடியாது. பணம் கொடுக்கணும். கோடி கோடியாக பணத்தை சம்பாத்தியம் பண்ணும்போது பணத்தால் நிறைய சாப்பிட்டவங்க நிறைய செத்துருக்காங்க. அரை வயிறு பட்டினி இருந்து விரதம் இருந்தோம். இதெல்லாம் சஷ்டியில் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க? இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்தால் வந்து நம்மளுடைய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறையட்டும்னு சொல்லி தான். பணம் இருந்தால் தேவையில்லாத பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு தேவையில்லாததை வாங்கி குடிச்சு போட்டு உடம்ப கெடுத்து போடுறதுக்காக இந்த மாதிரி விரதங்கள்லாம் வச்சிருக்காங்க. சஷ்டியினுடைய விரதத்துடைய மகிமை என்னன்னா, 6 நாளும் தன்னை வருத்தி தன்னிடம் இருப்பதை நிறுத்தி
தன் ஆசைகளும் பேராசைகளும் நிறுத்தி சூரனுடைய ஆசை பேராசை, சூரனுடைய ஆசை உலகத்தையே ஆளணும்னு இருக்கான். அவருடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு தான் சஷ்டியில் அவர் சம்காரம் பண்ணுறார். இந்த மாதிரி அருள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பொருள் இருந்தால் தான் அந்த அருளை வர முடியும். எனவே பொருள் எனவே என்ன சொல்லாங்க, ஒரே ஒரு சொல்றேன், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகமே இல்லை என்று நான் சொல்லல, நீங்க சொல்ல. அது நீங்க அர்த்தத்தை மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்லுங்க. நீங்க பணத்து மேலே ஒரு சிந்தனை மாமனார பிச்சை எடுக்க விட்டாச்சு. இப்ப நீங்க அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு நடுவர்களே, அதாவது பொருள் என்பது பணம் காசு மட்டுமல்ல, வாழுகின்ற வாழ்க்கையிலும் பொருள் இருக்க வேண்டும். நான் சொல்ல வரேன், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அப்ப பொருள் தான் அங்க முக்கியமா நிக்குது இல்ல. பொருள்னா அவனுடைய இந்த கோயிலை கட்டி வச்சு போயிருக்காங்க, முன்னோர்கள் கட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால எத்தனையோ கோடீஸ்வரங்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க பேர் வருதா? அந்த கோயிலை கட்டி வச்ச ஆன்மீகத்துல அந்த தொண்டு செஞ்சுட்டு போனவங்களுடைய பேர் புகழ் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கா? திருமலை நாயக்கர் யாருக்கு நமக்கு சொந்தமா? அவரை பத்தி இந்த இடத்துல நம்ம பேசுறோமே. நடுவர்கள் திருப்பணிகளை செய்யறாங்க, அவங்களுக்கு செய்யறதுக்கு இறைவனுக்கு என்ன கேட்கறாங்க? பொருள் கொடுத்தா தான் திருப்பணிகள் செய்ய முடியும். ஆலயங்கள் சிவாலயங்கள் எல்லாம் செய்யறாங்க, உழவார பணியெல்லாம் செய்யறாங்கன்னா இறைவா எனக்கு அருளை கொடுத்துட்டா எப்படி கொடுத்துருவாரு? பொருளை கொடுத்தா தான் அந்த பொருளை வாங்க கொடுத்தா தான் பொருள் மாதிரி பொருள்களை வாங்க முடியும். அதுக்கு தான் சொன்னேன், வாழ்வதற்கும் பொருள் வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்ன? நான் யாரால படைக்கப்பட்ட, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்? என் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வசதியான பொருள் இறைவா. எனவே இறைவா நீ தா, அந்த பொருளை தா என்றுதான் எல்லாரும் இந்த ராத்திரி 10:30 மணிக்கு உட்கார்ந்துருக்கோம். அருளை தானே வீட்டில் உட்காந்து பேசாம சஷ்டி கோஷம் படிச்சுட்டு இருக்கலாம். ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கோம்னா நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. பொருள் தா, பொருள் இருந்தால் எதையும் வாங்கலாம், எதையும் சம்பாதிக்கலாம், எதையும் நிர்ணயித்து செய்யலாம். எந்த உலகத்திலையும் 3 லோகத்தையும் நடுவர்கள் இங்கே நமக்கு நிகழ்ச்சிக்கு முன்னால் ஒரு சொற்பொழிவாளர் அழகாக பேசினார். சனீஸ்வரன், சனி ஈஸ்வரன், அதுக்கப்புறம் யாரு? பரமேஸ்வரன். இந்த மாதிரி கெட்டுக்கெட்டா வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுக்கு எப்படி வரணும்? அவன் சனீஸ்வரனை விட பரமேஸ்வரனை விட கோடீஸ்வரனா வாழ்ந்தா ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுறான். அந்த கோடியை கொடுந்தான் தெருக்கோடியிலிருந்து திருமுருகனுக்கு வேண்டாம். முருகா எனக்கு அந்த தெருக்கோடியிலிருந்து நான் வேண்டேன், எனக்கு ஒரு கோடியை கொடு, ஒரு லட்சத்தை கொடு, ஒரு 5000 கொடு, ஒரு 10 ரூபாயை கொடு, ஒரு 5 ரூபாயாவது கொடு, உனக்கு சூட ஏற்றி ஒன்று அழகு பார்க்குறேன் அப்படின்னு மனிதன் நினைக்கிறான்னா பொருள் இருந்தால் தான் வாழ முடியும். பொருள் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், பொருள் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் பொருள் பொருள், அது பணம் பணம் பணம். அதுதான் சொல்றேன், காசு பணம் துட்டு மணி மணி மணி, இதுதான் தேவை தேவை. இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மனிதன் இறைவனம் தினம் தினம் கேட்பது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். சரி வாங்க அப்படி என்று கூறி பொருளே வேண்டும் என்று தீர்ப்பு தருமாறு உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் பொருள் தாருங்கள், எனக்கு நீங்கள் பொருள் தாருங்கள். தந்துரும் ஐயா. பக்த கோடிகள்லாம் பொறுமையை இழந்துடாம நீங்க கை தட்டின ஒவ்வொரு தட்டும் எனக்கு ஒரு கோடிக்கு சமம் என கூறி நல்லதொரு வாய்ப்பை தந்த அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். நல்ல அருமையாக பேசியிருக்காரு பாலனை, ஆவேசமாக பேசக்கூடிய ஆள். இந்த தலைப்பு ஆன்மீகத்தை இது கோயில் நகரில் கொஞ்சம் ஆடாமல் அப்படியே கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காருன்னா நல்லா ஆடுவார். உண்மைதான், துட்டு இல்லைன்னா சங்கடம் தான். கண்ணன் கண்ணகி கோவலனில் பாருங்கள், அந்த சிலம்பை விற்க போன இடத்துல சிக்கல் வந்துட்டு, துட்டு இருந்துன்னா அதை போய் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பட்டப்பாடு என்ன, கடைசியில் மதுரையே எரிக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அந்த கோபத்துக்கு ஆளாக்குனது யார்? கையில் காசு இல்லாதனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாயிட்டு அப்படின்னு அருமையாக சொன்னார். காசு இல்லைன்னா நான் காசு இல்லாதனா ஒன்றும் செய்ய முடியாது. எங்கே போனாலும் காசு வேணும், பணம் இல்லைன்னா எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம 3 லட்ச ரூபா, இப்போ சென்னையில் நமக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறாரு, பேரனை கொண்டு எல்கேஜி சேர்க்கணும் 3 லட்ச ரூபா செலவாகுங்கார். அப்போ இன்றைக்குள்ள கல்வி, இன்றைக்குள்ள வாழ்க்கைக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்கு இன்றைக்கி ஒரு சொகுசாக போகணும். எல்லோரும் காரில் போகிறாங்க, நம்மளும் காரில் போகணும். எல்லோரும் 2 வீலரில் போகிறாங்க, நம்மளும் 2 வீலரில் போகணும்னு சொல்லி அந்த எண்ணங்களும் இயக்கங்களும் அதிகமாக அதிகரிக்க நமக்கு பணம் கட்டாயம் தேவைப்படுது. அருள் மட்டும் இருந்தால் போதாதுன்னு சொல்லி அண்ணன் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறது தான் நியாயம். பணம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி உட்காந்து மேடை போட்டு பேச முடியுமா? முருகானு கும்பிட்டு தின்னார் எடுத்து பூச்சிட்டு போனால் பையில் துட்டு இல்லைன்னா பஸ் ஏறி போக முடியுமா? இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் அவர் அவ்வளோ ஆவேசமாக சொல்கிறார். மைனிக்கு ஒரு நாள் பாலண்ணை போய் நைட்டில் கதவை தட்டுதார். ஏம்மா கதை தரனுக்காரு. நைட்டு பட்டிமன்றம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி இருக்கும், வீட்டில் போய் கதை தட்டுதார். அந்த மைனி திறக்கவே இல்லையா, மறுநாள் கதையாக வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. என் வீட்டுக்கார் திறக்கவே மாட்டேக்கானான்னாரு.
அப்போ என்னென்ன செஞ்சேன்னா, ஏன் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு ஆட்கள்லாம் எந்திரிச்சு வந்துட்டாங்க, ஏன் முன்னாடி எந்திரிச்சு வரலன்னாரு. அப்போ என்னையா செஞ்சேற சொல்லி தொலை ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போகிறேன். என்ன ஒன்றும் இல்லை, 100 ரூபாய்க்கு 3 சேலைன்னு சத்தம் போட்டேன். டக்குனு கதை திறந்துட்டா. 100 ரூபாய்க்கு 3 சேலை, 100 ரூபாய்க்கு 3 சேலைன்னு சவுண்டு கொடுத்தேன். உடனே கதை திறந்து வெளியே வந்துட்டா. எட்டி பார்த்தா, ஏட்டி உயிரை கொடுத்து சத்தம் போட்டேன், எம்மா எதோ லட்சுமின்னு கூப்பிட்டேனே, நீ கதவை திறக்கலை. இப்போ 100 ரூபாய்க்கு 3 சேலைன்னு சத்தம் கொடுத்தோன்னே படார்னு கதை திறந்துட்டு வெளியே வரையாட்டி அப்படின்னு சொல்லுவார். அப்போ பணம் தேவைப்படுது. அப்போ பணம் இருந்தால் தான் வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிறத அவர் உறுதியாக சொல்லிட்டாரு. முடிச்சிருமா சிவசங்கரன் சார்? நீங்கள் பேச போகல, இதுக்கு மேலே எதுவும் பேச இருக்கா? சரி வாங்க நீங்களும் பேசுங்க பார்ப்போம். அன்பும் அருளும் நிறைந்த நடுவர் அவர்களே, தலைப்பை நல்ல கொஞ்சம் இன்னும் அழுத்தமாக நீங்கள் சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் நிறைந்த நிம்மதி தருவது பொருளா அவன் அருளா? பொருளையும் அவன் தான் தரணும், நாமளாக சந்திக்க முடியாது. இப்போ ஒரு செய்தியை சொன்னீங்க, பணம் எல்லார்ட்டையும் இருக்குது, பொருளுக்காக மட்டும் நம்ம ஏறலை, இறைவனுடைய அருள் இருக்க போய் தான் இந்த மேடை நாம் ஏறி இருக்கோம். அதை மறந்துடாங்க. பொருள் இருந்தால் மட்டும் ஏறிட முடியாது. நிறைய பேர்கிட்ட இருக்குது, இருக்கிறவன்லாம் கொடுக்குறானா? கிடையாது. அதுதான் இது சொல்ல வருது. இன்றைக்கி உலகத்தில் பணம் பணம் பணம், ஆசை அருமின் ஈசனே ஆயினும் ஆசை அருமின் தான். நம்ம சாதாரண மனிதர்களாக இன்னும் இருந்துகிட்டே இருக்கோம். இறைவனை வேண்டக்கூடியவர்கள் எப்படி கேட்குறான் அப்படின்னா, இறைவன்ட்ட என்ன கேட்குறான் பாருங்க. பச்சைமா மலை போல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரத்தம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே சொல்றான். அழகா சொல்ல. அவர் ஏன் 500 ரூபாய் வாங்கி வச்சிருக்காரு, அது மறந்துடுறாங்க. ஏன்னா நடுவில் நீங்கள் எல்லாம் சாட்சி, அவர்களாக குத்தின்னு தான் இந்த இது மாதிரி ஆயிரும். நடுவர் அவர்களே, அருள்னு பேசினாலும் பொருளில் கண்ணா இருக்காரு பாருங்க. ஆண்டவ அருள்ல போட்டுமேன்னு நினைக்கட்டும் ஐயா, அந்த மனசு வர மாட்டேங்க. வராது. இதனால நடுவருக்கு தெரியணும்ல, புட்டு மேல குறியாதானே இருக்கு. நடுவருக்கு தெரியணும் யாருடைய பொருள்னு. பொருள் தெரிஞ்சாதானே அது உண்மையாகும். ஏன்னா ஒரு செய்தியை சொல்லி ஆகணும். வீர சிவாஜி அந்த மன்னன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு பெரிய மாளிகை கட்டுறான். பணம் இருக்கவங்களுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்வம் வந்துடும். மாளிகை கட்டுறான், நாட்கள் கூடுது, நிறைய 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 ஆட்கள் வருது. வீர சிவாஜிக்கு என்ன தோணுது, படுக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் நம்ம இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டுறோம், அதனால தான் எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க, அதனால தான் எல்லாரும் வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கார். நாட்கள் கூடிகிட்டே இருக்குது, ஆட்கள் கூடிகிட்டே இருக்குது. இதை அவருடைய குரு கவனிக்கிறார். ஒரு நாள் குரு வந்து, நான் உன்னுடைய மாளிகையை பார்க்க வரேன் அப்படிங்கிறார். அப்போ தான் கூப்பிடாமே குரு வராருன்னு சொல்லி மாளிகையை பார்க்க குருவோடு போகிறார் வீர சிவாஜி. அங்கே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது. உடனே அந்த குரு சொல்கிறாரு, அந்த வேலை செய்கிறவங்ககிட்ட இங்கே வா, அந்த பாறாங்கலை தூக்கி தூர போடுங்கிறார். அவன் எடுத்து போடுறான், பாறாங்கல் உடையுது, அதில் இருந்து ஒரு தேரை தள்ளி போடு. உடனே குரு சொல்கிறாரு வீர சிவாஜிட்ட, நான் இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போடுறதே நினச்சேன், இந்த தேரைக்கும் நீ தான் சாப்பாடு போடுறியோ அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் இறைவன் யாருக்கு என்ன அருளை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவான். இப்படித்தான் வாழனா அதான் விதி. ஏன்னா கோவலன் கண்ணகியில் வந்து முதல்ல வைக்கிறார், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கார். அங்கே சொல்கிறார், கோவலன் இறப்புக்கு காரணம் பணம் மட்டும் இல்லை, அவன் முன்னால் செய்த பழியும் பணையும் தான் காரணம். அது அனுமன் இருக்கான, அனுமன், அந்த அனுமனுக்கே ஒரு நாள் அகங்காரம் வருகுது, நிறைய போகிறான். ஏன்னா சீதையை கடத்தி கொண்டு ராவணன் போகிறான், அங்கே வச்சிடறான். ராவணன் பார்க்கறதுக்காக வருகிறவனை பார்க்கவுடனே அனுமனுடைய நட்பு கிடைக்கிற, அனுமனை பார்க்குறான். அனுமன் ராமனுடைய நாமத்தை திருநாமத்தை சொல்கிறான். கடல் கடந்து போய் என்ன செய்கிறான் அப்படின்னா, சீதா பிராட்டியை பார்க்குறான். ராமன் கொடுத்த அந்த மோதிரத்தை கொடுக்குறான் சீதா பிராட்டிக்கு. அப்போ தான் நம்பிக்கையே வருது, ஆஹா நம்ம தப்பிச்சிடலாம், வந்துடலாம், இவனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே இந்த செய்தியை சொல்வதற்காக, ராமன்கிட்ட சொல்வதற்காக திரும்பியும் கடல் தாண்டி வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, மகேந்திர மலையில் நிற்கிறான். அவனுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வருது, ஒரு அகங்காரம் வருகிறது. ராமனே நினைத்திருந்தா கூட இந்த கடலை தாண்டி இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். கடவுளான அந்த ராமன் புரிந்து கொள்கிறான், ஆஹா அனுமன் வந்து நல்ல சக்தி, அவனுக்கு இந்த அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம் மனிதனை அழிக்கும். அந்த செல்வம், அதனால தான் நம்ம இன்னும் தேடிட்டே இருக்கோம். செல்வம் வந்து எப்போதும் சேர்ந்துட்டே இருக்கு. அதனால தான் பொருள் அல்லவரையும் பொருளாக செய்யும் பொருளுங்க வள்ளுவன். பொருள் அதிகாக தனியாக வைக்கிறான்.
ஒரு பொருள் இல்லாதவனே என்ன செய்யும் அப்படின்னா, பொருள் நிறைய இருந்துன்னா அவனை போய் நம்ம கும்பிட தான் செய்வோம். ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. சாதாரணமாக நின்று நீங்கள் இவ்வளோ தான் கும்பிடணும் அவசியம் இல்லை. மனதாலே நினைத்தாலே போதும், உள்ள முருகனாலே போதும். எதுவுமே வேண்டாம், நீட்டலும் அழித்தலும் வேண்டாங்க. கடவுளுடைய கருணையை அடைவதற்கு உண்மையான அன்பு போதும். அதை தான் காட்டுறான். யார் அப்படின்னா ராமன் உணர்ந்து கொள்கிறான். இவனுக்கு எப்படியாவது பாடம் சொல்லணும்னு சொல்லி என்ன செய்கிறான் அப்படின்னா, மகேந்திர மலையிடத்தினுடைய உருவத்தை மாற்றி பார்க்குறான். தண்ணி தாகமாக எடுக்கிற உடனே அனுமன் வந்து கேட்குறான், எங்கே தண்ணி இது குளிக்கணுமே. அப்போ அந்த மோதிரத்தையும் அவள் கொடுத்த கவலத்தையும் வச்சுட்டு போகிறான் முனிவர் முன்னால். நீ இந்த உள்ளே போட்டுட்டு போ, நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இவர் குளிச்சுட்டு நல்ல தாகம் தணிஞ்சு தீர்த்துட்டு வந்து பார்க்குறாரு. அங்கே உள்ளுக்குள்ளே தேடி பார்க்குறாரு. அதில் நிறைய மோதிரங்கள் இருக்குது, நிறைய கணையாளி இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, முனிவனை பார்த்து கேட்குற, இவ்வளவு இருக்குது அப்படின்னோடனே, உன்னுடைய அகங்காரம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு ராமன் சொல்லி விளக்குறான். அதனால் நடுவர் அவர்களே, அருள் என்பது நம் வேண்டி பெறுவது, பொருள் என்பது இறைவன் வேண்டி தருவது. எல்லாருக்கும் கொடுப்பதில்லை பொருள். பொருளை எல்லாரும் பெறவும் முடியாது. சிலரிடம் பொருள் இருந்து அது நல்ல நிலைக்கு போகாது. நல்லவர்களிடம் இருக்குது அல்லவா, அது இறைவனை சேரும். இன்றைக்கி பார்த்தீங்களா இவ்வளோ கூட்டம், எல்லாத்தையும் பொருள் இல்லாமல் வராங்க. நிம்மதியை வேண்டி வரும். அதான் நீங்கள் கேட்குங்க, நிறைந்த நிம்மதியை தருவது எது? அது ஆண்டவனுடைய அருளே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. வணக்கம். நல்ல புராணங்கள்ல இருந்தெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. சரி, உண்மைதான். ஆனால் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளும் சொல்லதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம திருச்செந்தூர் கோயில் இன்றைக்கி இந்த இடத்துல, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம், அதில் இருக்க முருகன் சிலையும் அதில் இருக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவனுடைய அருள் தான். வடமலையப்ப பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் பிறந்தது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிறந்திருக்காரு. சின்ன வயசாக இருக்கும்போதே தாய் தந்தையரை இழந்துட்டார். அவங்க சின்ன தகப்பனார் தான் அவரை எடுத்து வளர்க்குறாரு. இவருக்கு அது சின்ன தகப்பனாரோட சேர்ந்து சித்தப்பா கூட இருந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவரை அப்படியே காடும் செடியுமா அளந்துக்கிட்டு இருக்காரு. அவரை ஒரு வைஷ்ணவ பெரியவர் கூட்டு வராரு, தாத்தா சாரியார்னு ஒருத்தர். அவர் கூட்டிகிட்டு வந்து நம்ம அவருடைய சீடனாக இருக்கக்கூடிய அரசன் சொக்கநாதர் நாயக்கரிடம் கொண்டு போய் வேலைக்கு சேர்க்கார். அவர் சின்ன குறுநிலை அரசனாக இருக்கார் சொக்கநாதர். அவர்கிட்ட கொண்டு சேர்த்து விடுதார். இந்த பையனை, சின்ன பையன், அப்பா அம்மா கிடையாது, நீங்கள் கொஞ்சம் ஆதரித்து கொண்டு போங்கன்னு சொல்லி இவனை சேர்த்து விடுதார். இந்த பையன் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுடைய திறமையை பார்த்து இவனுக்கு தனியாக ஒரு பகுதியை பிரித்து நம்ம திருநெல்வேலி பகுதியை இவனுக்கு கொடுத்தாரு, வடமலையப்ப பிள்ளைக்கு. இவர் இங்கே அதிகாரியாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு தோரணையாக இருந்துக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் போர்ச்சுகீசிய நாட்டில் இருந்தும் டச்சுக்காரர்களும் இங்கே வந்து வியாபாரத்துக்கு வந்தவங்க, இந்தியாவுக்கு, அது நம்ம தென்பகுதிக்கு வந்தவங்க. இவங்களுக்கு வியாபாரத்துக்கு வந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் சண்டை வந்துட்டு, சண்டை வந்தவொடனே ஓடி ஒளியருக்கு எங்கே போய் நிற்கிறான்னா, அந்த ஆள் டச்சுக்காரன் பூரா திருச்செந்தூர் கோயிலை போய் ஒரு 400 பேர் உள்ளே உட்காந்துக்கிட்டான். இதான் எங்களுக்கு கோட்டை, எதிராளி எங்களை தாக்க வரான்னு சொல்லி அது ஒரு கோட்டையாக அவனுக்கு பயன்படுத்தி டச்சுக்காரெல்லாம் உள்ளே உட்காந்துட்டான். இவங்க போர்ச்சுகீசியர் அது பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. ஆலயத்தை பயன்படுத்தினான். உடனே அவன் என்ன பண்ணனா, அந்த ராஜா இவர்கிட்ட வடமலையப்ப பிள்ளைகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா அந்த மாதிரி அந்த கோயிலை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி உட்காந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, இது எப்போ நடக்கு, 1649 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடந்திருக்கு. அப்போ நாயக்க மன்னர் என்ன செய்தார்னா, அந்த போர்ச்சுகீசியர்கிட்ட போய் ஒழுங்காக வெளியே போகிறீங்களா, என் படைகளை விட்டு உள்ளே வச்சு உங்களை அடிக்கட்டுமான்னு கேட்ட உடனே அவங்கெல்லாம் போர்ச்சுகீசியெல்லாம் டச்சுக்காரங்க வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்பும்போது முருகனுடைய சிலையை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலையை அவன் போகும்போது கையில் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. கொண்டு போய் போட்டில் கொண்டு போய் இலங்கைக்கு கொண்டு போயிட்டான். இங்கே முருகன் சிலை இல்லை. எல்லாரும் வடமலையப்ப பிள்ளைகிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம வழிபட்டு கொண்டுகிட்டு இருக்க பாரம்பரியமாக வழிபட்ட முருகனுடைய சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்களே ஐயா, என்ன செய்யணும்னா. உடனே அவர் சொன்னார், நான் நாயக்க மன்னர்கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு சிலையை அடித்து அந்த இடத்துல நம்ம அந்த சிலையை திரும்ப வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவிட்ட முறையிட்டார். ராஜா ஒரு சிலையை செய்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஏற்பாடு பண்ணி சிலையும் செஞ்சு வந்தாச்சு. அது கூட வரலாறுல நம்ம இந்த இடத்துல நின்னதாகவும் திருச்செந்தூருக்கு கொண்டு போகும்போது
சிலை இங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்ததாகவும் இங்கே நின்றுக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் இது நகலை உனக்கு ஒரு கோயிலுக்கு கட்டுறேன்னு சொல்லி சாலை குமாரசாமியை அமைத்ததாக வரலாறில் சொல்கிறாங்க. அப்போ இந்த சிலையை கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கும்போது பாளையங்கோட்டை பக்கத்தில் போகிறாங்க, முருகன்குறிச்சி அந்த பகுதிக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது தகவல் வருது, முருகனுடைய சிலை கடலுக்குள்ளே கிடந்தது அப்படின்னு சொல்லி வடமலைப்ப பிள்ளைக்கு கனவுல தோன்றி முருகன் சொல்கிறாரு, நான் கடலுக்குள்ளே இந்த இடத்துல கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க போட்டில் இந்த படகு இந்த பாய்மரம் அந்த இதெல்லாம் போட்டு இந்த மீனவர்கள் போவாங்களே அதில் போய் தேடி பிடிச்சி முத்து குளிக்கவங்களை வச்சு கடலில் முங்கி எடுத்து முருகன் சிலையை தூக்கிட்டாங்க. அப்போ கனவுல போய் வடமலை பிள்ளைக்கு முருகன் சொல்கிறாரு, என்னை வந்து டச்சுக்காரர்கள் எடுத்து கொண்டு போனாங்க, அவங்கள போக விடாமல் அந்த கப்பலை நான் தடுமாற வச்சேன், அந்த படகை தடுமாற வச்சேன், அவன் என்னை தூக்கி கடலில் போட்டான், அதனால் இந்த இடத்துல கிடக்க நீ எடுத்துக்கோ, எனக்கு புதிய சிலை வேண்டாம், இந்த சிலையை வையின்னு சொல்லி முருகனே கனவுல தோன்றி அதை சொன்னதுனால அந்த இடத்துல கரெக்டாக முங்கி எடுத்து அந்த முருகன் சிலையை தான் இப்பவும் வச்சுருக்காங்க. அப்போ இங்கேருந்து தயார் பண்ணி கொண்டு போனேன் இந்த முருகன் சிலையை என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது பாளையங்கோட்டையில் அந்த முருகன் கோயிலை கட்டி அங்கே வச்சாங்க, அதனால தான் முருகன் குறிச்சி. அது அப்போ ஆண்டவனுடைய அருள் கடலுக்குள்ளே கிடக்கிற சிலையை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவனுடைய அருள் இருந்ததுனால தான் வடமலைப்ப பிள்ளைக்கு அந்த கனவுல தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னு இன்றைக்கி விஞ்ஞானம் என்னமோ வளர்ந்துருக்கு, தேடி பார்க்க ஒரு ஏரோப்ளைன் உள்ளே போயிடுது, எங்கே போயிடுதுன்னு தெரிய முடியலையே, கடலுக்குள்ளே போனதா காட்டுக்குள்ளே போச்சான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம சொல்கிறோம். இங்கேருந்து ஏவுகணைங்க சந்திரமண்டலம் எல்லாம் இருக்கும், அந்த ஆண்டவனுடைய அருள் இருந்தால் எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அந்த விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே ஆண்டவனுடைய அருளால் இந்த இடத்துல அந்த சிலை கிடக்குன்னு சொல்லி வடமலைப்ப பிள்ளைக்கு இறைவன் தோன்றி சொன்னதுனால அந்த சிலையை எடுத்து திரும்ப பிரதிஷ்டை பண்ணி அங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுது என்று சொல்லி ஆன்மீகத்தில் அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி சிவசங்கரன் அருமையாக பேசி சென்றிருக்கின்றார். அதெல்லாம் என்னதான் அருள் இருந்தாலும் என்னதான் கனவுல வந்து கடவுள் சொன்னாலும் பையில் பைசா இல்லைன்னா ஒரு கதையும் வேகாதுன்னு சொல்லி அருமையாக உத்தண்டம் அவர்கள் பேச வருகிறார்கள், அவர்களை பேச சொல்லும். நல்ல கைத்தடுங்களா. கந்தசஷ்டி திருவிழாவை காண வந்திருக்கும் பக்த கோடிகளுக்கும் சாலை குமாரன் கோவிலில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்திருக்கக்கூடிய ராஜேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் அவர்களுக்கும் நடுநாயகமாக வீட்டிருக்கக்கூடிய நடுவராகிய உக்கிரன்கோட்டை மணி அவர்களுக்கும் எங்கள் அணியில் அமர்ந்திருக்கக்கூடிய பொருணை பாலு அவர்களுக்கும் எதிரணியில் பொருளற்று பேசி அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஆரம்பிக்கும்போது எங்கள் அண்ணன் சொன்னார் ஜெயராஜ் அவர்கள், பொருணை பாலு அவர்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டாங்களாம், என்னை 50வது தடவை கொண்டு வந்து நிறுத்திட்ட மேடையில், அதனால் சாமி கும்பிட்டுட்டு தான் உள்ளே வந்தார், அதனால் அருள் தான் அப்படின்னு சொன்னார்னாங்க. இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பட்டிமன்றம் ஆரம்பிக்கணும் குட்டி என்னைய கூப்பிட்டு தண்ணி பாட்டில் வாங்கணும், வாங்க அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு எதுக்குன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பக்கத்துலேயே கடை இருக்குது, இங்கே வாங்கிடலாமே என்ன, இங்கே 15 ரூபா, பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா. இவாள் வந்து இப்போ அருள் ஏன்னா அதாவது சிக்கனத்துக்காக சொல்லியிருப்பாரு உத்தாண்டம், அவரு பொருளாதாரத்தை தான் நடுவர். நல்ல வேலை பைக்கை ஸ்டார்ட் பண்ணாமல் நடந்து கூட்டு போயிருப்பாரு. நான் தான் சொல்லி நேரம் ஆயிரும் பட்டிமன்றத்துக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணார், இல்லைன்னு நடந்து போயிருப்பார். இது சிக்கனம் கிடையாது, இது பூரா பொருள் பற்று. பொருள் 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 இல்லாமல் உலகம் இல்லை. நான் சொல்லலை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவரே சொல்லிட்டார், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அது கூட பரவாயில்ல. அந்த தண்ணி பாட்டில் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வச்சு என்ன தெரியுமா, சைடு என் கையில் கூட கொடுக்கல, நம்பிக்கை இல்லாத மனுஷன். அருண் அந்த லாக்கருக்குள்ளே போட்டு தண்ணி பாட்டில் ஒரு பூட்டு பூட்டி சாவி அதுக்கப்புறம் இங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணுதேன். ஏன்னா தண்ணி பாட்டில் என்ன போட்டுதேன், துட்டு தண்ணி. இன்றைக்கி துட்டு நடுவர் அவர்களே, பணம் அதை விட்டுட்டு இங்கே வந்து இவங்க மாற்றி மாற்றி அருள் அருள்னு பேசி ஊரை ஏமாற்றிட்டுருக்காரு. இப்போ முருகர் கோயிலில் வச்சு பாருங்கனாலும் நான் ஒரு முருகர் பாட்டை படிச்சிருந்தேன் நடுவர் அவர்களே. அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா, உன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்தவேல் முருகா, கொடும் சூரனை போரிலே வென்றவேல் முருகா. உடனே அவன் அருளன்றி பொருள் ஏது முருகான்னு சொல்லிட்டாரு, காதை கடிக்கிறாங்க. அதனால் பொருள் தான் தெரியும். எதிரணியில் அவர் குடிப்படுப்பாங்க, இன்னும் பாட்டு முடியல என்ன
நான் பாட்டு முடியல. அடுத்த வரி என்னன்னா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, இது கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா. முருகரே கனி பழம் என்ற பொருள் கிடைக்காமல் மனம் நொந்து போனார். இப்போ முருகரை விட இவங்க 2 பேரும் ஞான பழம், அருள் நிறைந்தவர்கள். யார்? கடவுளுக்கே, அருளை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கே பொருள் கிடைக்கலன்னு அம்மா அப்பாட்ட கோச்சிக்கிட்டு போய் அங்கே மலை மேலே நிற்காராம். இவங்க மேடையில் நின்று அருள் அருள்னு குதிக்காகலாம். எதையாவது ஒத்துக்கிட முடியுமா நடுவர் அவர்களே? சும்மா போட்டு மேடைக்காக பேசக்கூடாது. நான் தெரியாம சொல்லிட்டாங்க ஐயா. நீங்கள் கரெக்டாக பேச வர்றது அவருக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சு பேசுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் பேரில் இருக்குல்ல, அதனால் எனக்கு தெரியும். நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சு தான் பேசுவீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்து நமக்கு வந்து பொருளாருக்கு அவ்வளகம் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. ரைட்டு, அதை விடுங்க. அடுத்து மகாகவி பாரதி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் நீங்கள் பாரதியாருடைய படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் அவரோட பாண்டிச்சேரியில் அவர் வந்து அதிகமாக 39 வருடங்கள் அவர் வாழ்ந்தது. அதுலேயே அவர் அதிகமாக வாழ்ந்தது பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே. அதில் அவர் வாழ்ந்த வீட்டை நினைவு சின்னமாக வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த வீட்டுக்கு நான் போய் பார்க்கும்போது நடுவர் அவர்களே, அங்கே பாரதியாரை பற்றி அவருடைய காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் பேசிய வாழ்த்துக்களை எல்லாம் அந்த வீட்டில் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க, அவருடைய நினைவு சின்னமாக. அப்போ வடக்கு இருக்கக்கூடிய தலைவர் பாலகங்காதர திலகர் சொல்கிறார் பாரதியாரை பற்றி, பாரதியை போல வீரத்தை பாடிய கவிஞன் இல்லை. அப்போ அடுத்து இன்னொரு கோபாலகிருஷ்ண கோகலே சொல்கிறார், பாரதியை பற்றி தலைமை பண்புகளை பாடிய கவிஞன் இல்லை. அவர்களுடைய வியூவில் சொல்கிறாங்க. அப்போ வஉசி சொல்கிறார், பாரதியை போல் எனக்கு ஒரு இனிய நண்பனும் இந்த வாழ்க்கையை ரசித்த கவிஞனும் இல்லை. இப்படி ஒவ்வொரு போட்டாவாக நான் வாசிட்டு வரேன். கடைசியில் வச்சுருக்காங்க மனைவி செல்லம்மா. அவங்களுடைய கருத்து என்ன தெரியுமா? என்னுடைய கணவனுக்கு உலகில் உள்ள சகல கலைகளை பற்றிய நாணமும் உண்டு, ஆனால் பொருளீட்டும் கலை அவருக்கு தெரியாது. இதுதான் அங்கே உள்ள நினைவு சின்னம். அது மட்டும் அந்த பாரதி படத்தில் வந்து மகாகவி பாரதி வந்து காளி தேவிட்ட வேண்டுவார். இந்த அரிசி பருப்பு அவர் வீட்டில் இருக்காது, உறவினர்களுக்கு வச்சுருவாங்க, குழந்தைகளுக்கு இருக்கு. அப்போ சொல்லுவார், நீ என்னை அரிசிக்கும் பருப்புக்கும் அலைய விட்டு விட்டால் நான் நாத்திகனாகி விடுவேன். யார்? மகாகவியே சொல்கிறாரு. பொருள் எனக்கு அருள் இல்லைன்னா ஆண்டவனுக்கு மதிப்பு இல்லை. இவங்க மகாகவியை விட 2 பேரும் விவரம் தெரியாமல் பேசிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க, முடிச்சுக்கிட்டு. அடுத்து வரேன். அடுத்து கவி அரசு கண்ணதாசன், அவர் பாட்டு பாடினார். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, காசே தான் கடவுளோடான்னு எழுதியிருக்காருன்னு. அவர் உடனே பணம் என்னடா பணம் 2மே சினிமா பாட்டு நடுவர் அவர்களே, 2மே சினிமா பாட்டு. ஆனால் வாழ்க்கையில் கண்ணதாசன் எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய வனவாசத்தில் கண்ணதாசன் அதில் தான் வாழ்க்கையை எழுதியிருக்காரு. அவர் பெண் கல்யாணத்தில் கண்ணதாசனை அள வைத்து விட்டார்கள் அதிகமான வரதட்சணை கேட்டு. அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்னா வனவாசத்தில், நான் கவிஞன், கவி அரசன், ஆனால் என்னுடைய பெண்ணுடைய திருமணத்தில் என்னை அள வைத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கேட்ட வரதட்சணை எனக்கு கொடுக்க முடியவில்லை. நான் கவிஞன் ஆயிற்றே, கவி அரசன் ஆயிற்றே, அந்த மரியாதையெல்லாம் அங்கே கிடையாது. இதுதான் வாழ்க்கை. சினிமாவுக்கு பேசுகிறாள் நான் கிடையாது, வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நடுவர். அவர் கண்ணதாசன் கூட கொஞ்சம் அண்ணன் தம்பி மேலே கோவப்பட்டு எழுதாருல, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க துட்டு தரலன்னு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. அப்படி அதுவும் கண்ணதாசன் பாட்டிருக்காரு. அருமை நடுவர் அவர்களே, அதான் சொல்லுது நானும். இப்போ அடுத்து கிருபானந்த வாரியார் சிறந்த முருக பக்தர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? பழனி போகிற பஸ்ஸு மேலே நம்ம ஏறினா பழனிக்கு போகலாம், பழனி பஸ்ஸு நம்ம மேலே ஏறினா எம்பெருமாள் முருகன்கிட்ட போகலாம். ஆக பழனி போய் சாமி கும்பிடணுனாலும் அந்த பஸ் என்கிற பொருள் வேண்டும், அந்த பஸ்ஸில் போவதற்கும் பொருள் வேண்டும். இவங்க 2 பேரும் எம்பெருமாள் முருகன்கிட்ட போகணும்னா பஸ்ஸுக்கு போய் படுத்துக்கிட்டோம் பஸ் கடையில். நீங்கள் சொன்ன உடனே பழனின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் பஸ்ஸுக்கு கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். ஒரு அண்ணாச்சி பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். இந்த பஸ்ஸு திருநெல்வேலியில் ஏறும்போதே சொன்னார், பழனி வந்தோடனே எழுப்பிருங்க ஐயா, நான் மறந்தால தூங்கிடுவோம்னார். பழனி வந்தோடனே எழுப்பிருங்க ஐயா, நான் மறந்தால தூங்கிடுவோம்னார். கரெக்டாக பழனி வந்துச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்தார். நான் எழுப்புனேன், அண்ணாச்சி எந்திங்க பழனி வந்தது என்ன. அப்படியா அப்படி தடப்படன்னு முழிச்சார். அந்த கோயில் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு பேசாமல் தூங்குதார். சாமியை கும்பிடணுமா அவருக்கு? நான் அந்த ஊரில் இறங்கிறதுக்கு தூங்கிடுவோம்னு சொல்லிட்டாருன்னு நினச்சிட்டு நான் தூங்காமல் உட்காந்து ஐயா பழனி வந்துட்டு நீ எழுப்பி விட்டா
அவர் எந்திரிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தாரு, பழனி முருகனை பார்த்தாரு, கோயிலை பார்த்து கும்பிட்டுட்டு திரும்ப உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. நான் கோயம்புத்தூரில் தான் போய் இறங்க போகிறேங்கார். இப்படி ஆட்கள் இருக்காங்க ஐயா. சாமிக்கு சல்யூட் தான் நடுவர் அவர்களே, பொருளுக்கு தான் கட் அவுட். அடுத்து பொருள் இல்லாமல் நிம்மதி வந்துருமா? இப்போ பட்டிமன்ற தலைப்பு நிறைந்த நிம்மதி. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கோன்னு வச்சு கொடுங்க. முதல்ல அங்கே வாயிலிருந்து என்ன வரும்? முதல் நாள் நீங்கள் வீட்டிலே இருக்க முடியாது. வேலைக்கு போகாமல் இருந்தால் வீட்டில் ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. அப்படி வெளியில் தான் போய் சுற்றணும். அடுத்து வேலைக்கு போகிறாள்னே வச்சுக்கிடுவோம். சரியாக சம்பாதிக்கலன்னு வைங்க, ஏதோ பற்றாக்குறை இருக்குன்னு வைங்க, அந்த வீட்டில் நிம்மதி இருந்துருமா? சும்மா அருள் அருள்னு பேசுகிறாங்களே. வேலைக்கு போய் பொருள் பற்றாக்குறை இருந்தாலும் நிம்மதி முடியுமா ஐயா? இந்த காலத்தில் துட்டு இல்லைன்னா என்ன போனத்துக்கு சமமாயிரும். சரி, அடுத்து இப்போ வேலைக்கு போகிறாரு, கை நிறையா சம்பாதிக்காருன்னு வைங்க, எல்லாம் பண்ணுதாரு. தீபாவளி இப்போ முடிஞ்சது. தீபாவளிக்கு ஒரு 4 முருகர் போட்டா, ஒரு 5 ஐயப்பன் போட்டா, ஒரு 5 அனுமார் போட்டா, வாங்கிட்டு வீட்டில் போய் வச்சு கும்பிட்டான்னு வச்சுங்க, சரியான மென்டலை கொண்டு வந்து கட்டானு போல இருக்கு. நமக்கு சாமியாராக போக வேண்டிய அளவு கொண்டு வந்து அதே ஒரு பட்டுப்புடையை வாங்கிட்டு போய் கொடுங்க. அந்த வீட்டில் ஒரு வாரம் மகிழ்ச்சி நிம்மதியும் தாண்டவ மாடுமே. அதான் நிறைய பேர் சாமியார, ஆம்பளை தான் நிறைய சாமியாராக போகிறாங்க. அதுதான் எல்லாரும் இந்த பெண்கள் யாரும் சாமியாராக தெரியலையே ஐயா. அது ஔவையார், காரைக்கால் அம்மையார் கொண்டு இருக்காங்க. அது ஒரு சிலர் தானே இருக்காங்க. ஒரு சிலர் தான். இந்த துட்டு கேட்டு தான் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் துட்டு கேட்கறதுனால ஓடிட்டே இடத்த விட்டு. துட்டு தேவை. துட்டு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் தேவை. சரி 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 சரி. இவர் இப்போ பொருள் அது மட்டும் துட்டுனா நீங்கள் பொருள்னா துட்டு மட்டும் இல்லை. இப்போ இந்த மைக் ஒரு பொருள் தான், ஸ்பீக்கர் ஒரு பொருள் தான். ஆமாம், இதை வாங்கிறதுக்கு பணம் வேணும்ல. வாங்கிறதுக்கும் பணம் வேணும். வேணும் வேணும். பணம் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அவர் 2 பேரும் மைக் இல்லாமலாம் பேசுனாங்க, அருள்லையா பேசுனாங்க. அது எப்படியா பேச முடியும்? இவ்வளோ பெரிய மேடை போட்டிருக்கு, இதுக்கு பணம் கொடுத்தா தானே மேடை போட முடியும், மைக் செட்டு கட்ட முடியும். இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுதுன்னு உத்தண்ட அழகாக சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அருள்னு பேசுகிறாங்களா, நான் ஒன்று சொல்கிறேன். அதுபோல் எங்கள் அண்ணன் வன்னை ஜெயராஜ் அவர்களுக்கு 2 கடை இருக்குது வண்ணார்பேட்டையில். சவுளி கடை ஒன்று, ஃபேன்சி ஸ்டோர் ஒன்று. இப்போ அருள்னு இது பார்த்தீங்களா தெரியல, அது தெரியாத அளவுக்கு அவர் அப்படியே அருள்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ அவர் சவுளி கடையை என் பேரில் எழுதி வைக்கட்டும், ஃபேன்சி ஸ்டோரை உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டோம். இல்லை, சவுளி கடையில் தான் வருமானம் அதிகமாக வருது, அதனால் என் பேரில் அது இருக்கட்டும் எழுதி வச்சுருவாரா? இல்லை அங்கே ஒரு கோயில் கட்டி பேசாமல் பிள்ளையார் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி டெய்லி அன்னதானம் நடத்திட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் ஜவுளி கடையும் எதுவும் நடத்துறாரு? இப்போ அங்கே ஆளை வச்சுட்டு தான் இங்கே கூட வந்திருக்காரு. அது நைட்டு 9 மணிக்கு மேலேங்கிறதுனால தான் ஆஜராகுதாரு. சரி, கடை வியாபாரம் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 2 பேரும் முடிஞ்சு கோயிலுக்குள்ளே வச்சு பூட்டிடுறோம். அருள்னு உள்ளே இருங்களேன், வீட்டுக்கு போகாமல். வீடு நிம்மதியாக இருக்குமா நடுவர் அவர்களே? அது இருக்காது. உள்ள இந்த அருணகிரிநாதர் இந்த திருப்புகள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருங்க நைட்டு பூரா அருள்னு. இல்லை திருப்புகள் பார்ட் 2 எழுதுங்களேன் 2 பேரும் சேர்ந்து. வீட்டிலேருந்து தன்னால் அங்கே தேடி வந்துட மாட்டாங்க, வந்துடுவாங்க. அப்போ அருள்ங்கிறது லிமிட். அந்த அருளை கூட நம்ம எதுக்காக கேட்கோம்னா, பொருள் இருந்தால் தான் அந்த அருளுக்கே வேல்யூ. அருளில் போய் நம்ம என்ன கேட்போம்? பொருள் கேட்போம். இப்போ உதாரணமாக இங்கே கோயிலுக்கே பிள்ளையை கூட்டு வரணும்னு வைங்க. பிள்ளையை கூட்டு வரும்போது பிள்ளை நடுவில் இப்போ இந்த கடையெல்லாம் தாண்டி வரும்போது அங்கே ஒரு பொம்மை கேட்டுருச்சுன்னு வைங்களேன். கரெக்டாக நம்மள்ட்ட கரெக்டாக தான் பணம் இருக்குது போவதுக்கும் வரதுக்கும். அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியல, எதையோ சொல்லி ஏமாற்றி கோயிலுக்குள்ளே கூட்டு போயிட்டோன்னு வைங்க. கூட்டு போய் அங்கே உள்ளே போய் சாலக்குமாரங்களே முருகரை கொண்டு முருகர் தெரிவார்னு நினைக்கிறீங்களா? அந்த பொம்மை தான் கண்ணுக்கு தெரியும். சும்மா இவங்க பேசியெல்லாம் போய். இப்போ அது என்ன பிள்ளை கேட்டுச்சா? அப்போ போய் முருகர்கிட்ட என்ன வேண்டுவோம்? முருகா அந்த பொம்மையை வாங்கணும், அருளை எனக்கு அந்த பொருள் வாங்குவதற்குத்தான் அந்த அருளையே நம்ம வேண்டுவோமே தவிர. போகும்போது அப்பா கையை பிடிச்சிட்டு போவோம், பொம்மை வாங்கி கொடுக்கலாம், கையை பிடிக்காம தூர போயிடும், எங்கள் அப்பாவே இல்லைன்றோம். அதனால் கடவுள் முதல் குழந்தை வரை பொருள் தான் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாமல் ஆனால் நீங்கள் நல்லபடியாக தீர்ப்பு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் போய் உங்களை கோயிலில் வச்சு பூட்ட வேண்டிய அவசியம் வராது. உங்கள் தீர்ப்பு அப்படி தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதுக்கேற்றவாறே தீர்ப்பு சொல்வீர்கள் என்று, நல்லபடியாக தீர்ப்பு சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நிறைந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை பொருள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. உத்தாண்டம் சொல்கிறதும் உண்மைதான் ஐயா. ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறோம், திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கினா, நம்ம போகிற இடத்துல நம்ம கேட்குறதெல்லாம் நம்ம அப்பா அம்மா வாங்கி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் போகும். ஒரு வருஷம் தீபாவளிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு துணியே நம்ம எடுத்து கொடுக்கலன்னா தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியுமா? எந்த பண்டிகையாவது கொண்டாட முடியுமா? ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் போட்டிருக்க இந்த சட்டையும் இந்த வேஷ்டியும் இந்த அத்தான் கால்வாய் நாராயணன் தான் எடுத்து கொடுத்தார். அவர் எடுத்து கொடுக்க போய் தான் இன்றைக்கி அத்தாம் நான் உரிமை எடுத்து தான் அவர் மாப்பிள்ளையன்ட்டு வர இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் அத்தான் நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சட்டை ஒரு வேஷ்டி எடுத்து ஒரு சட்டியில் உளுந்த விட எங்கள் அக்காட்ட தொந்தரவு பண்ணி எப்படியாவது கொடு மாப்பிள்ளையை கொண்டு கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லுதாருன்னா அதுக்கு பொருள் வேணுமா வேண்டாமா? நல்ல மனசும் வேணும். அந்த மனசே ஆண்டவன் கொடுத்துருக்கான். எல்லார்ட்டையும் பொருள் இருக்குது, எல்லார்ட்டையும் மனம் இருக்கா? நல்ல மனசு அது இல்லை, ஆனால் மனம் வேணும். ஆனால் ஒரு பெண்ணை இன்றைக்கி கரையேற்றணும், ஆண்டவனையே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி எத்தனையோ பெண்கள்
கரையேற்ற முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் அப்படியே இருப்பு இருந்துகிட்டு இருக்காங்களே, என்ன பண்ண முடியும்? பொருள் வேணும். ஒரு வீடு கட்டணும். இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் குட்டி சோத்துக்குள்ளே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். கூட்டு குடும்பத்தெல்லாம் உடைச்சிட்டோம். இந்த பாலா போன பணத்தை கண்டுபிடிச்சதுலேருந்து நாம் குடும்பத்தில் சேர்ந்து வாழவே இல்லை. ஆணும் பெண்ணு வேலைக்கு போனோம், பணத்தை நிறைய சம்பாதிச்சிட்டோம். ஆனால் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கானா? இல்லை. ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம், ஒன்றே ஒன்று கண்ணே கொண்டுன்னு. நாம் இருவர் நமக்கு ஒருவர் திட்டத்தில் பெற்ற பிள்ளாது. அதை படிக்க வைக்கணும், அதை பெரிய ஆளாக்கணும்னு ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணதை ஒழிஞ்சு அதுக்கு எந்தவித உறவையும் நம்ம சேர்த்து வைக்கலை. இன்றைய காலகட்டம் அப்படி தான் இருக்குது. தலை நரைச்சி வந்து ஆளாக தாத்தான்றது வீட்டுக்கு, உறவு சொல்ல தெரியல. தலை நரைச்சா போதும் தாத்தான்றோம், முடி கொஞ்சம் கருப்பாக இருந்தால் மாமான்றோம். அந்த அளவுக்கு தான் உறவு முறை. சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம கூட்டு போகிறதில்ல. ஏன்னா இப்போ பிள்ளைகளை வந்து ஒரு கருவியாகவே நம்ம வேலைக்கு போகணும், சம்பாத்தியம் பண்ணணும், இந்த பிள்ளை பெரிய ஆளாக வரணும், இந்த ஊரில் எல்லாரும் நம்மளை பெருமையாக பேசணும். அப்போ என்ன செய்யணும்? நிறைய சம்பாதிக்கணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். அதான் உண்மை. பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் இவங்க ரெண்டும் வாதம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிற உண்மை தான். ஒரு பெண்ணை வீட்டை விட்டு கட்டி கொடுத்தா அந்த சீர்வரிசைகள் அத்தனையும் செய்யலைன்னு சொன்னால் அதுக்கு நம்ம இந்த பெண்ணோட வாழ்க்கையே பாதிக்க. நீங்கள் பாட்டுக்கு அருள் அருள்னு சொல்லிட்டு ஆண்டவனுடைய அருள் இருந்தால் போதும், ஆண்டவனுடைய அருள் இருந்தால் போதும்னு சொன்னால் அருளை வச்சு என்னையா செய்ய முடியும்? கோயிலுக்கு வரோம், அர்ச்சகர் தட்டில் 10 ரூபா போடுறோம், கற்பூரம் அப்படியே கையில் கொடுத்து காட்டுறாரு, நமக்கு விபூதி கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்குது, அவருக்கும் இது தொழிலாக இருக்குது. இதே மாதிரி எல்லா தொழிலையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் எங்கே போனாலும் பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உடம்பில் ஓடுற ஆடையிலேருந்து உடுத்துகிற வேசிலேருந்து நம்ம கட்டக்கூடிய அத்தனை துணிமணிகள் நம்ம எந்த வகையிலையும் பணம் இல்லைன்னா ஒரு நாள் பொழுதை கூட நம்மளால் கழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேணா அந்த காலத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சாமியாராக தான் போகணும். பாலன் சொன்ன மாதிரி நம்ம வாடு ஒரு காவியை கட்ட வேண்டியதுதான், தோளில் துண்டை போட்டு துறவு வாழ்க்கை பெற வேண்டியதான். அது முடியாது இல்லை. இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடானா கவிஞன். மனைவிங்கிற ஒருத்தி உள்ளே வந்துட்டானா நம்ம வாழ்க்கை இந்த ரொட்டேஷன் எப்படி வரும்னா, மனைவி ஒருத்தி உள்ளே வந்துட்டானா அடுத்து ஒரு குழந்தைன்னு ஒன்று உள்ளே வந்துடும். அந்த குழந்தை வந்துன்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அதை ஆளாக்கணும், அதை கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுத்தோன்னே குழந்தை பிறக்கணும். அதுக்கு நல்ல இருக்க என்ன பேரம்பேத்தி எடுத்துக்கலாம்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இப்படி இந்த வாழ்க்கை ரொட்டேஷனாகவே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அத்தனைக்கும் பணம் தேவைப்படுதுன்னு இவங்க வாதம் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அருள் இருந்தால் போதுமையான்னு சொல்லி. இவங்க சொல்கிறதுலையும் நம்ம யோசிக்கத்தான் செய்யணும். பொருள் இருந்தால் மட்டும் நிம்மதி வருதா? சம்பாத்தியம் பண்ணினார் பாலண்ணன். அந்த மைனி ஒரு நாள் இப்படி தான் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திங்கன்னு எழுப்புது. என்னன்னு கேட்காரு. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து எட்டி பாருங்கள், தெருவில் பாருங்கன்னு அந்த மைனி சொல்லுது. இவர் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி எட்டி போய் பார்க்காரு. அந்த வீட்டு முன்னால் நிற்க பாருங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு எப்போ வாங்க போகிறேன்னா, ஏட்டி அது தெருவில் ரோடு போட்டிருக்கான், ராத்திரி ரோலரு, அது ரோடு போட்டுட்டு நிப்பாட்டிட்டு போயிருக்கான், அதை எதுக்கிட்டையும் வாங்கணுங்க என்ன. ஓ அது ரோலரா, நான் விவரம் தெரியாமல் அந்த அக்கௌண்ட்டில் புதுசாக ஏதோ வாங்கியிருக்காங்க, நம்ம வீட்டில் வாங்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். நாங்கால துட்டு வேணுமா? அதுக்கு ஃப்ரிட்ஜு இருக்குன்னு சொல்லதுக்காவது ஒரு ஃப்ரிட்ஜு வேணும்யா வீட்டில். அதில் பார்த்தீங்கன்னா தோசை மாவு கடையில் தான் பாக்கெட் வாங்கிட்டு வரோம், 2 முருங்கைக்காய் கிடக்கு உள்ளுக்கு, இதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு. பொம்பளையாளுக்கு கேட்கும்போது எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி ஆம்பளையாக கிறுக்கு பிடிக்க வச்சுருந்தாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாம் நமக்கு தேவைப்படுது, அதுக்கு பணம் தேவைன்னு இவங்க வாதாட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க நிறைய பணக்காரங்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி இருந்தாலும் கூட மக்கள் மனதில் நிற்கக்கூடியவர்கள் யார்? ஆண்டவனுடைய அருளை பெற்ற அனைத்து துறவிகளும் ஆன்மீக பெரியவர்களும் தான் மக்கள் மனதில் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இவங்க சொல்கிறாங்க. பொருள் பெற்ற அத்தனை பேரும் நிம்மதியாக இருக்காங்களா? பொருளை வாங்கின உடனே எங்கே போகிறாங்க? இறைவனை நாடித்தானே போகிறாங்க. இறைவா எனக்கு பொருளை கொடுன்னு முதல்ல கேட்குறாங்க. பொருள் நிறைய கிடச்சிருது. இந்த இருக்க பணத்தை யாரும் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து ரைடு வச்சிடக்கூடாது. இந்த பிள்ளைகள் வீணா ஊதாரித்தனமாக இந்த பணத்தை அழிச்சிடக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திய கூடிய இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நம்ம போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த காசுமே இல்லாத காலத்திலும் கூட பணம் என்று பண்டமாற்று பொருள்கள் நாம்
பண்டமாற்று பொருளை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் கூட எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. எங்கள் கிராமத்தில் நாங்கள் பஞ்சையை கொண்டு கொடுத்தோம்னா காரச்சேவை கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற பருத்தி தானியத்தை கொண்டு கொடுத்தோம்னா அவங்க மாற்று பொருள் என்ன கேட்குமோ சோப்பு கருப்பட்டி எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. பண்டமாற்று பொருள் தான் இருந்தது, பணம் இல்லை. ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கி பணம் நிறைய வந்திருக்கு, மகிழ்ச்சி இருக்கானா மகிழ்ச்சி இல்லை, ஆடம்பரம் இருக்குது, போட்டி போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவனுடைய அருள் வேணும். நம்ம மதுரையில் இருந்த கலெக்டர், மதுரையில் ஒரு கலெக்டர் இருந்தார், ரோஸ், அவர் பேர் ரோஸ் பீட்டர், வெள்ளைக்காரர். அவர் அந்த மாவட்ட கலெக்டராக இருந்துக்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் தினசரி, அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட குதிரையில் அப்படியே 4 மாசி வீதியும் சுற்றி வரும்போது என்ன செய்வார்னா அந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுவார். அந்த மீனாட்சி அம்மனுடைய தரிசனத்தை அப்படி பார்த்துக்கிட்டு வணங்கிட்டே போவார். ஒரு நாள் அப்படி மாடியில் போய் படுத்திருக்காரு, மேலே மாடியில் படுத்திருக்காரு. படுத்திருக்கும்போது நேர்மையான கலெக்டர் அவர், மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு கலெக்டர் மாடியில் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல தூக்கம், இடி மழை மின்னல், இடி பயங்கரமாக அடிக்கு, மின்னல் அடிக்கு. அசந்து தூங்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன குழந்தை போய் தட்டி எழுப்புது. இப்படி தட்டி எழுப்புது, மௌனமாக ஒன்றும் சொல்லலை, தட்டி எழுப்புது. கண்ணை முழிச்சு பார்க்காரு, ஒரு சின்ன குழந்தை பாவாடை சட்டையோடு அப்படி நிற்கி. என்னம்மான்னு கேட்குறாரு, ஒன்றும் சொல்லலை. அந்த குழந்தை குடுன்னு இறங்கி ஓடுது. இவர் அப்படியே அந்த குழந்தை பின்னாலே போகிறாரு வெளியே. அந்த குழந்தை அப்படியே போய் மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட போகுது. இவரும் அப்படியே பின்னாலே போகிறாரு. அந்த மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட முன்னால் போய் அந்த குழந்தை நிற்கிது. மின்னல் வெளிச்சத்தில் அந்த குழந்தையோட முகம் பிரகாசிக்கு. அப்படியே அந்த குழந்தை கோபுரத்து மேலே போயிடுச்சு, ஆளை காணலை. இவர் பீட்டர் ரோஸ் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து பீட்டர் வராரு. அவர் பாண்டிய மன்னர்கள் அந்த காலத்தில் இருந்ததுனால அந்த பாண்டியன் பீட்டர் பாண்டியம்னு அவரை செல்லமாக எல்லா மக்கள்லாம் கூப்பிட்ருக்காங்க. அப்படியே அங்கேருந்து திரும்பி வந்து வீட்டுக்கு பார்க்காரு. இவர் படுத்திருந்த கட்டிலில் இடி விழுந்து தீ பிடிச்சிட்டு. ஆனால் அந்த குழந்தை வந்து எழுப்பலைன்னு சொன்னால் இந்த மனிதன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். உடனே என்ன பண்ணார், அப்போ அது கடவுள் தான் நம்மளை, மீனாட்சி அம்மனே வந்து குழந்தை ரூபத்திலே நம்மளை காப்பாற்றி விட்டாள் என்று சொல்லிட்டு உடனே அந்த கோயில் சிவாச்சாரியரை கூப்பிட்றாரு. சாமி, நான் அந்த அம்பாளுக்கு ஏதாவது செய்யணும், என் உயிரை காத்து கொடுத்த தெய்வம் அது, அந்த தெய்வத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்குறார். உடனே அவர் சொன்னார், நீங்கள் அம்மன் வந்து குதிரை வாகனத்தில் போகும்போது பாதரட்சை தேவைப்படுது, நீங்கள் செய்து கொடுங்கன்னு சொல்கிறார். அவர் உடனே சொன்னார், தங்கத்தினால ஒவ்வொரு பாதரட்சையும் 28 தோலா, அப்போ கணக்கு பார்த்துடுங்க, அந்த காலத்தில் 28 தோலால் ஒவ்வொரு பாதரட்சை 2 ஒரு ஜோடி பாதரட்சையை செஞ்சு கொடுத்தார். அது இன்னும் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது. தன்னுடைய உயிரை காப்பாற்றி, அவருக்கு செல்வம் நிறைய இருக்குது, வைரம் வைடூரியம் முத்து பவளம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி, அந்த உயிர் இந்த நேரத்தில் போகுங்கிறது யாருக்காவது தெரியுமா? அவருக்கும் தெரியல. பணம் இருந்தது, செல்வம் நிறைய இருந்தது. படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரணும், அதுக்கு ஆண்டவனுடைய அருள் வேணும். தூக்கம் வரலன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம என்னெல்லாமோ சாப்பிடுதாமே. இப்படி இருந்து அந்த கோயிலுக்கு அந்த பாதரட்சை செஞ்சு கொடுத்தாரு. இன்றைக்கும் அது இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் என்னைக்கு மரித்தாலும் என்னுடைய உடலை மீனாட்சி அம்மன் கோபுரத்தை பார்க்கும்படியாக அந்த கல்லறையை கட்டுங்கள் என்று அன்னைக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதுபோலவே இன்றைக்கும் நீங்கள் ஒய்எம்சிஏ அந்த அந்த விடுதி பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, மாதா கோயில் பக்கத்தில் அவரோட கல்லறை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தை பார்த்து இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் கதை இல்லை, வெளிநாட்டில் நடந்த விஷயத்தை நம்ம சொல்லலை, நம்ம ஊரில் நடந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் குமரகுரு சாமிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சிறுவைகுண்டத்தில் உள்ளவர் தான். அவர் இங்கே பிறந்து அந்த ஆண்டவனுடைய அருளை பெற்றதுனால எங்கள் காசியில் போய் ஒரு தமிழர்கள் வந்தால் தங்கிறதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக காசியில் இன்னைக்கு ஒரு மடம் கட்டியிருக்காரு.
அப்போ அன்னைக்கு யாரை தேர்ந்தெடுக்காங்க? ஒரு ஆன்மீகவாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் இங்கேருந்து 5 வயசு வரைக்கும் அவருக்கு வாய் பேச முடியாது. ஸ்ரீவைகுண்டம் தான் சொந்த ஊர். திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் அவருக்கு பேசக்கூடிய ஒரு அருள் கிடச்சிது. உடனே அவர் ஆண்டவனுடைய கந்தர்வ கலிவை என்பா பாடுறார் அந்த வாய் பேச ஆரம்பித்த உடனே. அப்போ மதுரையில் இருக்கிற மன்னன் கேள்விப்படுறான், திருமலை நாயக்கர் ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த மாதிரி கந்தர் கலிவெண்பா பாடக்கூடிய ஒரு பெரிய சாமியார் இருக்காராம, ஒரு துறவி, அவரை வர சொல்லுங்க மதுரைக்குன்னு சொல்கிறார். அங்கே மதுரையில் ஏக போகமாக ஒரு பெரிய மந்திரிகள் ராஜாக்கள் வந்தால் என்ன வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரி ஒரு துறவிக்கு வரவேற்பு இருக்குது. ஊர் மக்களுக்கு எதுக்காக இவ்வளவு தடபடல் மதுரை இன்றைக்கி அலங்கோ ஒரு உற்சாகமாக இருக்கே மதுரை பூரா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு எல்லா மக்களும் அப்படி யோசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறாங்க, என்ன நடக்கு, எதுக்கு அன்றைக்கி இவ்வளோ கலகலப்பாக இருக்குது, எவ்வளோ கலகலப்பாக இருக்குது மதுரைன்னு. இல்லை, ஒரு துறவி வராராம் திருநெல்வேலியிலேருந்து, அவரை வரவேற்கிறதுக்கு மன்னர்லாம் வாராரு, ஆனால் அந்த மன்னரை பார்க்கறதுக்கு அந்த துறவியை பார்க்க மக்கள்லாம் கூடியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இவர் போய் அங்கே சேர்றார். மன்னர் எழுந்து நின்று வணங்கி வரவேற்றுக்கிட்டு சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கந்தர் கலிவெண்பா பாடியிருக்கீங்க, இங்கே மீனாட்சி பிள்ளை தமிழ் நீங்கள் பாடணும், மீனாட்சி அம்மன் சன்னதியில் நீங்கள் பாடணும்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவர் சம்மதிச்சார். கோயிலில் கூட்டம் நிறைய இருக்குது. மீனாட்சியின் மீது ஒரு பாட்டு எடுத்து பாடுறார். ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து இறங்கி வருது. கூட்டத்தில் அந்த ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து வந்து ஒரு செயினை கொண்டு இவர் கழுத்தில் போட்டு போகுது. ஒரு குழந்தை போட்டவுடனே இவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு, வேண்டான்னு சொல்ல முடியாது, கழுத்தில் போட்டவுடனே ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு ராஜா வந்து பார்க்குறாரு. ராஜா, வந்த வேலை எனக்கு முடிஞ்சுது, நான் அடுத்தால கிளம்புறேன், நான் துறவி, ஒரு இடத்துல தங்கி இருக்க முடியாது, எனக்கு செந்திலாண்டவன் அருளால் எங்கு உனக்கு வாக்கு தடைபடுகிறதோ அங்கே நீ தங்கிக்கிடணும், அவங்க சொல்கிறத நீ கேட்கணும், அவங்களத்தான் நீ ஒரு ஆஸ்தான குருவாக ஏற்றுக்கிடணும்னு சொல்லியிருக்காரு. அதன்படி இவர் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறார். வடக்கு நோக்கி போகிறாங்க. உடனே ராஜா வழி அனுப்பிட்டார். மறுநாள் கோயிலுடைய அர்ச்சகர் ராஜா கிட்ட வராரு. ஐயா, சாமி கழுத்தில் கிடந்த செயினை காங்கலையே அப்படின்னு. அப்போ மன்னர் யோசிக்கிறார். நேற்று அந்த குமரகுரு சாமிகள் பாடும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு செயினை போட்டுச்சே, அப்போ அது மீனாட்சியினோட அருளால் மீனாட்சியே ஒரு குழந்தையாக வந்து அவருக்கு செயினை அணிவித்ததாக ராஜா ஏற்றுக்கிட்டார். அப்போ அந்த ஆன்மீகத்தில் பற்று உள்ளவங்களுக்கு இருக்கு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, நான் வடக்கு நோக்கி போகிறேன்னு சொன்னோன்னா தருமபுரம் ஆதீனத்தை பார்த்து போயிட்டுருக்கார். அங்கே போய் மாசலாமணி தேசிகர்னு ஒருத்தர் இருக்கார், அந்த மடத்தினுடைய தலைவராக. அவரை போய் வணங்குதார். ஐயா வணக்கம், நான் இந்த மாதிரி ஒரு துறவி, நான் ஒரு புலவர்னார். அவர் ஒரு கேள்வி கேட்டு ஒரு பாடல் பாட சொன்னார். அவருக்கு பாடல் வரல, தடைபட்டுடுது. தடைப்பட்ட உடனே அவர் சொன்னார், செந்திலாண்டவனுடைய அருளால் எங்கு உனக்கு வாக்கு தடைபடுகிறதோ அவரே உனக்கு ஞான குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளை கீழ்ப்படின்னு சொன்னார். மாசலாமணி தேசிகர் கேட்ட கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியலை. உடனே மாசலாமணி தேசிகர்கிட்ட, ஐயா நீங்கள் தான் எனக்கு ஞான குரு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நான் என்ன செய்யணும்னார். நீ தமிழர்கள் தங்குவதற்கு உன்னிடம்தாம ஆண்டனுடைய அருள் இருக்குது, நேர காசியில் போய் அந்த மன்னர் அந்நிய பாசை பேசக்கூடியவர், மொழி தெரியாது உனக்கு, எனக்கும் தெரியாது, உனக்கு ஆண்டவனுடைய அருள் இருக்கிறதுனால தைரியமாக போய் நீ சந்தித்து பேசி அந்த மடத்தை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணினார், உன்னால் முடியும்னு சொல்லி அனுப்பினார். இவர் அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே போனார். அங்கே போனால் அந்த பாசை இவருக்கு தெரியல, மாற்று மொழி, இவருக்கு தமிழ் தான் தெரியும். உடனே கலைமகள்கிட்ட வேண்டுறாரு, தாயே உன்னுடைய அருளால் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு இந்த பாசை, இவங்கெல்லாம் என்ன பாசை பேசுகிறாங்களோ அந்த பாசை எனக்கு பேச தெரியணும், அந்த சக்தியை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. கலைமகள் வந்தா, மகனே உனக்கு தந்தேன்னா அந்த பாசையை தெரிஞ்சுக்கிட்டார். அடுத்தால உள்ளுக்கு போனோம், அந்த பாசை தெரிஞ்சுக்கிட்டு வாட்ச்மேன்ட்ட போய் கேட்காரு, காவலாளிகிட்ட, நான் ராஜாவை பார்த்து ஒரு வேண்டுதல் வைக்கணும்னார். காவலாளி சொன்னால், உன்னை பார்த்தா பண்டாரம் பரதேசி மாதிரி இருக்கியா, நீ எல்லாம் ராஜாவை பார்க்க முடியாது, முதல்ல வெளியே போ அப்படின்ட்டான். உள்ளே விட மாட்டேன்ட்டான். நான் புலவர்னா துறவினா அதெல்லாம் முடியவே முடியாது, வெளியே போ. வெளியே வந்தார். அப்படி யோசிக்கிறாரு. காளியை வழிபடுறார். தேவி, நான் உன்னையை நம்பி வந்திருக்கேன், அந்நிய நாட்டுக்கு அந்நிய தேசத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு எப்படியாவது உன்னுடைய சக்தியை கொடு அப்படின்னாரு. காளி வந்தா, உனக்கு என்ன வேணும்னா சிங்க வாகனத்தை கொடுன்னாரு. சிங்கத்து மேலே ஏறி உட்கார்ந்தார்.
இப்போ நேர கோட்டைக்குள்ளே போகிறாரு. காவலாளி ஒதுங்குதான் சிங்கத்தை கண்டவுடனே. இவர் சிங்கத்து மேலே நேராக மன்னர்கிட்டே போயிட்டார். மன்னர் எந்திரிச்சு நின்று கும்பிட்டார். ஆஹா, எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மனிதனா நீ இருக்க, நீ யார், எங்கேருந்து வந்தேன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு துறவி, நான் இறைவனுடைய அருளை பெற்று வந்திருக்கேன். தமிழர்கள் வந்தால் தங்கதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் இந்த காசியில் மடம் கட்டணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொன்னார், உனக்கு எங்கே இடம் வேணும்னு சொல்லு, நான் தாரேன்னார். மன்னர் இந்த துறவியை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்கார். போனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, காசியில் எங்கு கருடன் வட்டம் எடுக்கிறதோ, எங்கு கருடன் வட்டம் எடுக்கிறதோ அந்த இடம் தான் எங்களுக்கு வேணுங்கார். கருடன் எங்கே வட்டம் எடுது அந்த இடத்த எங்களுக்கு தரணுங்கார். ராஜா சொல்கிறார், நீ எந்த இடத்த கேட்டாலும் தாரேன்னாரு. ஏன்னா காளியினுடைய வாகனத்தில் இவர் போயிருக்கார். அதனால ராஜா கொடுத்தாரு. அங்கே ஒரு தமிழர்கள் தங்குவதற்காக காசியிலே ஒரு மடம் கட்டப்பட்டது. அந்த மடம் இன்னைக்கு இருக்கு. அப்படி என்றால் ஆண்டவனுடைய அருள் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவனுடைய அருள் இல்லை என்றால் நீங்கள் எந்த பொருளை வச்சு என்னமும் செய்ய முடியாது. நிறைய பேர் பாருங்க, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, காசு இருக்குது, உயிர் மட்டும் இல்லை. அந்த பணத்தையும் பொருளையும் அனுபவிக்கக்கூடிய சக்தி உடம்புல இல்லை. இதெல்லாம் வரணும்னா அந்த பொருளோடு சேர்ந்து அருள் முக்கியம் என்று சொல்லி வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் பொறுமை காத்து இதுவரை ரசித்த உங்கள் அத்தனுடைய பாதம் தொட்டி எங்களது பாசப்பறைகள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு அருமையாக அமைச்சு கொடுத்துருந்தாங்க, அவர்களுக்கும் நன்றி சொல்லி, காவல்துறை பொறுமை காத்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் அனுமதி கொடுத்ததுக்காக அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.